இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டாம். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டாம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் மகா பெரியது. மகா கிருபையும் இரக்க அன்பு நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் மகா பெரியதப்பா. எங்கள் இருதயங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இந்நாள் வரையிலும் நீர் எங்களுக்கு பாராட்டி வந்ததான உங்களுடைய கிருபைக்காக நன்றி. இதோ உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை அழைத்திருக்கிறீர். எவ்விதமாக இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்த பொழுது அவர்களை அழைத்தீரோ, அதே விதமாக எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அழைத்த ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்து மாண்டு போன ஜனங்களாக நீர் எங்களை அழைக்கவில்லை. இதோ ஆண்டவரே, மீட்பானது 2 பாகங்களை கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஒன்று வெளியே அழைக்கப்படுதல், இன்னொன்று உள்ளே செல்லுதல் என்று. ஆண்டவரே, நாங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அந்த யோசுவா காலேபை போல நாங்கள் உள்ளே செல்கிறவர்களாக, சுதந்திர வீரத்தை பெறுகிறவர்களாக, காணி ஆட்சியை பெறுகிறவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய வாக்கு தத்தத்திலே நாங்கள் நிலை கொள்கிறவர்களாக நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வனாந்திரம் முழுவதும் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனுடைய நன்மைகளை பெற்றும் அதற்கு நன்றி இருதயம் இல்லாமல் அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயம் கடினமாகி போனதினாலே அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். ஆனாலும் அந்த 2 பேர் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி, அது என்ன வந்தாலும், மாறா வந்தாலும், செங்கடல் வந்தாலும், இதோ ஆண்டவரே அது காதேஸ் பர்னேயா வந்தாலும், ராட்சதர்கள் அவர்களுக்கு முன்பாக நின்றாலும், தேவன் அளித்த வாக்கு தத்தத்தை விசுவாசமாய் பார்த்து அவர்கள் தங்களுடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த பூமியில எங்களுக்கு வியாதி, பலவீனம், சுகவீனம், சோர்வு, நெருக்கடி, போராட்டம், பொல்லாப்பு, என்ன விதமான கஷ்ட, கண்ணீர், கவலை, துக்கம் வந்தாலும் எங்களுக்கு நீ அளித்ததான அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் முன்னிறுத்தி அதிலே எங்களுடைய கண்களை வைத்து நாங்கள் முன்னேறி செல்லுவர்களாக எங்களை நடத்தும்படிக்கும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய சகோதர சகோதரி பிள்ளைகள் யாவர் மீதும் உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய அபிஷேகம், உடைய வல்லமை அவருக்கு மேல் தங்கி இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் மத்தியில் சுகவீனராயிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். தேவையுள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். அவருடைய இருதயங்களை தேவ அன்பினாலும், தேவ ஆவினாலும், தேவ அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டும் ஐயா. இதோ கர்த்தாவே, ஜாக் மேக்ஸ்வெல்லுக்காக செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சரீர சுகவீன பலவீனங்களை எடுத்து போடும். பரிபூர்ணமான சுகத்தையும் விசுவாசத்தையும் தேவ ஞானத்தையும் தேவ பக்தியும் தந்து அன்றைய அந்த தேவனுக்காக முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை அளிக்கும்படிக்கு செபிக்கிறேன். டெவிலுக்காக செபிக்கிறேன். அந்த பிள்ளைனுடைய இருதயத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனம், சுகவீனம், சோர்வு, எல்லா வியாதியின் பலவீனத்தின் கூறு கட்டுகள் எல்லாம் அந்த சரீரத்தை விட்டு நீக்கி தேவ சமாதானம், தேவ கிருபை, பரிசுத்தாவின் வல்லம் அந்த சரீரத்தில் இறங்கி
உமக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படிக்கு அந்த பிள்ளை தேவரீர் தாமே நடத்துவீராக. ஆண்டவரே, என்னுடைய சகோதரி யோகபாத்துக்காக சகோதரிக்காக செபிக்கிறோம். யோகபாத்துக்காக சகோதரி ஜெரேமியாக்காக செபிக்கிறோம். என்னுடைய தாயாருக்காக செபிக்கிறோம். சகோதரி ஷீலாவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி ஸ்டீஃபனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சகோதரி பிரிசில்லாவுக்காக செபிக்கிறோம். சகோதரி ஷீலா செல்லனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் தேவையுள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். அவர்களோடு கூட நாங்களையும் எங்களை ஆண்டவரே அந்த ஜப வரிசையில நிறுத்தி கொள்ளுகிறோம். உங்களுடைய தெய்வீக பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் எல்லாருடைய தேவைகளை சந்தித்து என்னுடைய பலவீனங்களை எடுத்து பலனை கொடுத்து எங்களை நீதாமே இந்த பூமியில உமக்கு சாட்சியா நிறுத்தும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். இதோ உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில், உங்களுடைய வார்த்தையை வாசிக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. சமாதானத்தையும் கிருபையும் எங்களுக்கு அழியும். உங்களுடைய நாமத்தின் மேன்மை மகிமைக்காக ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் காத்தலும் கிருபை செய்யும். எல்லா கணத்துக்கும் பாத்திராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பலாம். மத்தேயு 24. நிறைய இது முழுசாகவே வாசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் நாம் இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். நாம் ஒரு சில போர்ஷன்ஸ் மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நாம் கடந்து போகலாம். 37வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 24ஆம் அதிகாரம். சில வசனங்களை வாசிப்போம். 1லிருந்து வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த போர்ஷனை தீர்க்கதரிசி வாசிச்சுட்டு முத்திரைகளின் மீதான கேள்விகளும் பதில்களும் மற்றுமாக அவருடைய வருகையின் அடையாளமாயிரின் சிகப்பு விளக்கு என்ற செய்திகளிலே இயேசுவினிடத்திலே சீஷர்கள் 3 கேள்விகளை கேட்டார்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி இதை ப்ரீச் பண்ணியிருக்கிறாருங்க. அவர்கள் 3 கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னாருங்க, இவை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். அந்த தேவாலயத்தை குறித்து சொன்னார். அதன் பிறகு அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்குறாங்க, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? 3 கேள்விகளை அந்த சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட அந்த 3 கேள்விக்கான பதிலை தான் இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசு சொல்றாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நாம் 4:5 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அட்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதைகளுக்கு ஆரம்பம். அதுக்கு அடுத்தது 16லேருந்து வாசிக்கிறேங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டோர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்போ இதை சொல்லிட்டாருங்க. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா,
ஓகே. முப்பத்தி அஞ்சுலேருந்து, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையின் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி என ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை இதனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜீவங்களை கூட்டுவாராக. நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் என்ன காரியங்களை கடந்த 2 வாரங்களாக, போன வாரம்லாம் அதுக்கு முந்தின 2 வாரங்களாக த கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய 2வது வருகை என்ற செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். ஸோ இன்றைக்கும் த கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகை என்ற செய்தியை தான் தியானிக்க போகிறோம். அந்த செய்தியினுடைய காரியத்தை நான் த ஃப்ளாஷிங் ரெட் லைட் ஆஃப் சைன் ஆஃப் இஸ் கம்மிங், அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிவப்பு விளக்கு அப்படின்னு ஒரு செய்தியை தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்கிறார். 1963வது வருஷத்தில் தீர்க்கதரிசி அந்த செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். அந்த செய்தியிலிருந்து தான் நாம் இன்னைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அநேக இடங்களில் வருகை வந்துவிட்டது, மீட்பு முடிந்து விட்டது, அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அரசாட்சி முடிந்து விட்டது, உபத்திரவம் நடந்து கொண்டிருக்குது, உபத்திரவம் முடிந்து விட்டது, எல்லாம் நித்தியத்தில் போயிட்டாங்க. இவ்விதமான பலவிதமான புரிந்து கொள்ளுதல்கள் உலகத்தில் இருக்கிறது. சபை ஸ்தாபனங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து எல்லாமே கற்பனைகளாக இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அவருக்கு ஓகிய நதியில் அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, கர்த்தருடைய 1வது வருகைக்கு யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய மெசேஜ் இருக்கும் அப்படி என்று சொன்னாருங்க. அதனால அவர் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரண்ணாம் அவர் மூலமாக அளிக்கப்பட்ட செய்தி தான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை நாம் எவ்விதமாக அடையாளம் கண்டு கொள்வது, அவர் எவ்விதமாக நாம் அவரை பற்றி கொள்வது, எவ்விதமாக இந்த உலகத்தினுடைய முடிவின் நாட்களிலே நாம் இந்த உலகத்தை விட்டு தேவனோடு நாம் கடந்து செல்வது என்கிறதான இந்த ஓல்ட் சீக்ரெட், முழு ரகசியங்களையும் தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியில் பேசினார். நம்முடைய தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 விசை அவர் நேரடியாக பார்த்தார். சரிங்களா? மரித்து போன 5 பேரை உயிரோடு எழுப்பினார். சகோதரர் வேயில் என்கிறதான ஒரு சகோதரர் இதே போல ஆராதனையில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆராதனையின் வேலையிலே மரித்து போனார். சரிங்களா? ஆராதனையின் வேலையிலே அவர் மரித்து போனார். அவர் அந்த பிரசங்கம் பண்ணுறதை அந்த சகோதரி, அவருடைய மனைவி ஒரு நர்ஸ், அவங்க ஒரு ரிஜிஸ்டர்டு நர்ஸ். அந்த அம்மா பார்த்தாங்க, அவருக்கு கண்ணெல்லாம் போயிடுச்சு, இப்போ பல்ஸ் எல்லாம் நின்று போயிடுச்சு. அவர் சபையிலே ஆராதனையின் வேலையில் அவர் தாமே தீர்க்கதரிசி சகோதரி உயிரோடு எழுப்பினார். ஒரு பையன் ஃபின்லாந்து தேசத்துக்கு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் தாமே சரீரமெல்லாம் கூழாகி போனது. 9 வயதான ஒரு சிறுவன், ஹாரி கோல்மா என்கிறதான ஒரு ஃபின்லாந்து தேசத்தை சேர்ந்தான ஒரு சிறுவன். அவ்விதமான ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை அவர் 1.5-2 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் தாமே ஒரு தரிசனமாக பார்த்தார். அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் அங்கே சென்று, அவர் ஊழியத்துக்காக ஃபின்லாந்து போகும்பொழுது அங்கே சென்று அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய இந்திய தேசத்துக்கு 1954வது வருஷத்துல நம்முடைய இந்திய தேசத்திலே பாம்பே பட்டணத்திலே மகத்தான ஊழியங்களை செய்தார். ஒரே நாளிலே 30,000 பேர், சாதுக்கள், குருஜி, சாமியார்கள் நடந்துருக்குது. பார்த்தீங்களா? கும்பமேளா, பிரயாக் ராஜாவா ஏதோ ஒரு பேர்,
அந்த மாதிரியான டீமுகள் எல்லாமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு பிறவி குருடனை எல்லா விதமான ஜைன மத தலைவர்கள் முன்பாகவும் இந்து மத குருக்கள் முன்பாகவும் பலவிதமான மத தலைவர்கள் முன்பாகவும் இந்த பையனை இயேசு கண்ணை வந்து இவனுக்கு கொடுத்துட்டார்னா இயேசு உண்மையான தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அது ஒரு சவாலின் அடிப்படையில் அந்த பையனுக்காக தேவன் தாமே இறங்கி அந்த பையனை சுகப்படுத்தும் போது இப்படிப்பட்ட ஜீவிக்கிற தேவன் எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஒரே ஒரு மீட்டிங்கில் 30,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பாம்பே மீட்டிங்கினுடைய இந்தியாவுக்கு வந்ததான பாம்பேனுடைய மீட்டிங்கினுடைய அதோடைய கண்டினியூஷனாக தான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இவரை வந்து உலகம் முழுவதிலுமே இவர் வந்து உலக கிறிஸ்தவ எண்ணங்களுக்கும் கிறிஸ்தவ மத கொள்கை கோட்பாடுகளுக்கும் விரோதமாக இவருடைய பிரசங்கம் இருந்தது. அதனால் அவங்கெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. வேதாகமம் ஒரு பெண் பிரசங்கிக்க வேண்டும் என்று இந்த மேல் அட்டையில் கூட கிடையாது, உள்ள இல்லை. வேதாகமத்தில் ஒரு பெண் பிரசங்கிக்கலாம் என்று மேல் அட்டையில் கூட இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண்கள் பிரசங்கிகளாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ண நான் அதிகாரம் கொடுக்கவில்லை, அவங்க அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, லேவியர் ஆகமத்தில், ஆதி ஆகமத்தில், எண்ணாகமம், உபாகமங்களில் பழைய ஏற்பாடு முழுவதுமே ஆசாரிய ஊழியத்தை செய்வதில் ஒரு பெண் கூட இருந்ததில்லை. ஆண் தான் ஆசாரியனாக இருந்தான். சரிங்களா? ஸோ அதே தான். அதுக்காக பெண்ணை வந்து வேதாகமம் வந்து கனவீனப்படுத்துதானா? இல்லை. உண்மையிலே மற்ற எல்லா புஸ்தகங்களை விட வேதாகமம் தான் ஒரு பெண்ணுக்கு மிக உயரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறது. அவள் ஒரு குணாலட்சணம் உள்ள பெண்ணாக இருப்பாள் என்றால் வேதம் அவளை மெய்யாகவே பாராட்டுகிறது. எந்த ஒரு புஸ்தகமும் சொல்ல ஒரு தாய் 5வது சுவிசேஷமா இருக்கிறா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மதர். அல்லேலூயா. எந்த புஸ்தகமும் சொல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களுடைய புஸ்தகங்கள்லாம் பெண் அடிமை தான் பேசுகிறது. பெண் வந்து இழிவாக தான் பார்க்கப்படுகிறான். ஆனால் நம்முடைய வேதாகமம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவள் வந்து ஒரு பிரசங்கியாகவோ அந்த மாதிரியான காரியங்களை செய்ய வேதம் அனுமதிக்கலை. அப்போ இவர் அமெரிக்க தேசத்தில் வரும்பொழுது அதை பேசும்போது எல்லாரும் இவருக்கு எதிராக வராங்க. இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர் என்கிறதான ஒரு பிரபலமான பிரசங்கி அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஊரில் போயிட்டு ஜீசஸ் கால்ஸில் போயிட்டு அவர் கடந்து போன டிஜிஎஸ் தினகரன் பிரதருடைய மனைவி ஸ்டெல்லா தினகரன், நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது வேதம் அப்படி சொல்லுதுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா நிராகரிச்சிருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெண் பிரசங்கிகள் இருக்கிறாங்க, எல்லாமே வந்து நடிகைகள் மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பெண் பிரசங்கிகள்லாம் நடிகைகள் மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளோ நவீனமாகிடுச்சிங்க. ஸோ இவ்விதமான காரியங்கள், சிலை வழிபாடை பேசினார், அது தவறு என்னார். ஒரு சபையில் மொத்தமாக எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்பொழுது வேதத்துலேருந்து சொன்னார் 2 பேர் மிஞ்சினா 3 பேர் தான் பேசணும் அப்படின்னும் போது மொத்தமாக 30,000 பேர் பேசுகிற சபையில் வந்து என்ன பண்ணால் அவர் எதிர்த்தாங்க. எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி பாருங்க தேவனுடைய வார்த்தைக்காக நிற்பார். அதனால அவ்விதமாக அவர் தாமே அந்த ஊழியத்தை செய்து உண்மையிலே கிறிஸ்துவுக்கான ஒரு மனவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்துவதற்கான செய்தியை கொடுத்து தான் போயிருக்கிறார். அவர் மூலமாய் அவருடைய உதடுகளையும் அவரை சரீரத்தை எடுத்துக்கொண்டு தேவன் அவருக்குள்ள இருந்து செய்ததான பிரசங்கித்தான வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்மை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு மகத்தான செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள இரக்கம் செய்வாராக. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அடையாளம் கட்டளை அல்ல. டோன்ட் யூ ஃபெயில் டு கெட் திஸ். நீங்கள் இதை தவறவிட வேண்டாம். The sign is not the commission. The sign only points the commission. ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இப்போ வந்து நம்ம என்ன மெசேஜில் நம்ம பார்க்குறோன்னா, the flashing red light of sign of his coming, அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிகப்பு விளக்கு அப்படின்னும் போது அதில் ஒரு அடையாளம் வருது. அப்போ என்ன சொல்றாருன்னா, அடையாளம் என்பது கட்டளை அல்ல. கட்டளை என்றால் ஒரு ஊழியத்துக்கான ஒரு ஆணை.
அது வந்து அடையாளம் என்பது கட்டளை அல்ல. நீங்கள் இதை தவற வேண்டாம். The sign is not the commission. The sign only points to the commission. ஒரு அடையாளம் என்பது அது அல்ல அந்த ஊழியத்துக்கான ஆணை. ஆனால் அந்த அடையாளம் அந்த ஊழியத்திற்கான ஆணையை அது காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி சொல்றாரு. நீங்கள் சாலையில் செல்லும்போது ஜெஃபர்சன் வில்லுக்கு இன்னும் 5 மைல்கள் என்னும் வழிகாட்டி அடையாளத்தை காண்கிறீர்கள். இப்போ நாமெல்லாம் பார்க்குறோம், இங்கேருந்து நம்ம போகிறோம். எங்கே போகிறோன்னா இந்த பூந்தமல்லி ஹை ரோட்டில் நம்ம எங்கே போகிறோன்னா நாம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகிறோன்னு வச்சுக்கோம். போகும்போது வழியெல்லாம் போடுக்குது. இங்கேருந்து பாம்பேக்கு 1300 கிலோமீட்டரு, இங்கேருந்து நாசிக்கு 1100 கிலோமீட்டரு, இங்கேருந்து வெள்ளூருக்கு 130 கிலோ, இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இப்போ இந்த போர்டு நாம் பார்க்கும்போது அந்த போர்டான நான் நாசிக்கில் இருக்கிறேன், நான் பாம்பேயில் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அந்த போர்டு என்னென்னா அந்த வழியாக போவதற்கான ஒரு வழி, அதுதான் ஒரு அடையாள பலகையாக இருக்கிறது. ஒரு டோல்கேட் போகிறோங்க, ஒரு சுங்கச்சாவடி போகும்போது அந்த டோல்கேட்டுக்கு முன்னால் 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே டோல் பிளாசா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த டோல் பிளாசா போர்டான நின்று நான் டோல்கேட்டுக்கு வந்துட்டேன், நான் டோல்கேட்டில் இருக்கிறேன், நான் டோல்கேட்டுக்கு பணம் கட்ட முடியுமாங்க? முடியாது. இதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த அடையாளமானது அது ஒருபோதும் ஒரு செயலுக்கான வந்து அதுவல்ல. அந்த அடையாளம் வந்து அந்த கட்டளை அல்ல. ஆனால் நான் தேவன் அளித்ததான ஒன்றை சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படி சொல்றாருங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் சாலையில் செல்லும்போது ஜெஃபர்சனுக்கு இன்னும் 5 மைல்கள் என்னும் வழிகாட்டி அடையாளத்தை காண்கிறீர்கள். ஆனால் அது ஜெஃபர்சன் வில் அல்ல, நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டும் அடையாளம் தான் அது. கரெக்டாக போயின்னுக்கிறீங்க, சரியா போயிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் வேலூர் போறீங்கன்னா இந்த ரூட்டில் கரெக்டாக போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு கரெக்டாக ஸ்ரீ பூந்தமல்லியில் போயிட்டு ரைட்டை எடுத்து திருவள்ளூர் போயிட்டீங்கன்னா அது தப்பான போர்டு கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வைப்பான். இங்கேருந்து நீங்கள் வேலூருக்கு இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரில் ஒரு ஏரோ போடுவான். அப்போ நீங்கள் நேராக போகலாம். சரிங்களா? இதுதான் ஒரு அடையாள பலகையாக இருக்கிறது. அதுதான் திரும்ப சொல்றார், அது ஒருபோதும் அதுதான் நீங்கள் போக அந்த இடம் அல்ல, நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சுட்டி காட்டும் அடையாளமே அது. ஒருவேளை இப்படியாக மோசே ஒரு காரியத்தை சொல்றார். இப்படியாக மோசே எகிப்திற்கு சென்ற போது தேவன் தாமே மோசேக்கு 2 அடையாளம் கொடுத்தார். ஜனங்களை 400 வருஷமா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, 400 வருஷமா அடிமையில் இருக்கிறதான ஜனங்களை அவர் வந்து விடுவிப்பதற்கு முதல்ல ஜனங்களை வந்து தீர்க்கதரிசியை நம்பணும். சரிங்களா? ஜனங்க என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசியை நம்பணும். ஜனங்கள் தீர்க்கதரிசியை நம்புவதற்காக தேவன் 2 அடையாளம் கொடுத்தார். அதே தான் நம்முடைய தீர்க்கதரிசியை நாம் விசுவாசிப்பதற்கு தேவன் அவருக்கு 2 அடையாளம் கொடுத்தார். வேதம் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஒரு கோலை கொடுத்தார். அவர் சொல்றார், நான் போன ஜனங்க நம்ப மாட்டாங்க. சரி, இந்த கோலை எடு, இந்த கோலை எடுத்து நீ பார்வன் முன்னால போடு. இந்த கோல் என்னவாகும்? பாம்பா மாறும். நீ திரும்பி அந்த பாம்பை பிடி, அது கோலாவும் கையில மாறிடும் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுத்தார். ஒருவேளை இந்த அடையாளத்தை நம்பலன்னா பாருங்க, தன்னுடைய சொந்த சரீரத்தையே நீ என்ன பண்ணு, உன் கையை மடியில போடு, நல்லா இருக்கிற கையை மடியில போடு. மடியில போட்டு எடுத்தோன்னா அந்த கையை என்ன வச்சுங்க, குஷ்டமா லெப்ரஸியா மாறிச்சு. திரும்பவும் கையை உள்ள போட்டு வெளியே எடுனும் போது அது நார்மலா ஆச்சுங்க. தீர்க்கதரிசி கேன்சர் வியாதி உள்ள ஒரு நபரினுடைய கரத்தை பிடிக்கும் பொழுது அவர் கையில வைப்ரேஷன் வரும், அவர் கை வீங்கும், அவர் கை உப்பும். சரிங்களா? அவர் யாராச்சும் ஒரு கேன்சர் வியாதி இருக்கிற நபரை அவங்க போய் பயாப்சி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பயாப்சி இருக்குது, இது வந்து கேன்சர் இருக்குதா இல்லையான்ட்டு. ஆனால் தீர்க்கதரிசி போயிட்டு ஒரு நபருடைய இப்போ என் கையை பிடிக்கிறாருன்னா எனக்கு கேன்சர் இருக்குதா இல்லைன்னா அவர் சொல்லிடுவார். உண்மையிலே கேன்சர் இருக்கிற 100 பேரை பார்த்தாலும் அவங்க வந்து 500 பேரில் 100 பேர் கேன்சர் இருந்தாலும் அவர் கரங்களை பிடிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிறதான அந்த கேன்சர் வியாதியினுடைய அதிர்வு இவங்களுடைய கையில் காணப்படும். ஸோ
அந்த மாதிரி தான் தீர்க்கதரிசிக்கு வந்து தேவன் அடையாளங்களை கொடுத்து ஜனங்கள் நம்பும்படி, ஜனங்கள் நம்பணும். தான் தீர்க்கதரிசியை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்புவதில்லை. அதனால தான் பாருங்க இவ்வளோ காரியம் நம்ம சொன்னோம். தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இவ்வளோ காரியங்களை செஞ்சார். இப்போ மோசேக்கு தேவன் 2 அடையாளம் கொடுத்தார். மோசே எகிப்துக்கு சென்று அவர் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறார், ஒரு கோலை கொண்டிருக்கிறார். அது மோசே பெற்றிருந்ததான அடையாளம் தான் அல்ல தவிர அந்த அடையாளம் வந்து ஒருபோதும் அவர் செய்து முடித்த வேலைக்கான கிரி அல்ல. ஏன் இந்த கோலை கொடுத்தார்னா, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா. நீ விடுவித்து கொண்டு வரும்பொழுது நீ என்ன பண்ண, அவன் பார்வன்கிட்ட போய் பேசு. அவன் என்ன பண்ணான், விட மாட்டான்வான். உடனே இந்த கோலை போடு, கோல் பாம்பாகும். ஜனங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஓஹோ, நம்மளை ரட்சிப்பதுக்கு ஒரு ரட்சகம் வந்திருக்கிறான், இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை அவன் செய்கிறான், இவன் பின்னால் நம்ம போனால் நிச்சயமாக நம்ம விடுவிக்கப்படுவோம் என்பதற்கான ஒரு ஒரு விசுவாசத்தை அளிப்பதற்கு தான் தேவன் அந்த கோலை கொடுத்தார். மோசே கோலை கொண்டு வரும்போது நாங்கள் விடுவிக்கப்பட்டோம், நாங்கள் வந்து எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டோம், நாங்கள் கானான்ல இருக்கிறோன்னு சொன்னால் அது தப்பான புரிந்து கொள்ளுதல். புரியுதா இல்லைங்களா? ஆமாம், அவர் உள்ளே வந்து கோலை கொண்டு வந்த உடனே கானான்ல போயிட்டாங்களா? கிடையாது. அங்கே வந்து 40 வருஷ காலம் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது, 10 வாதைகள் வர வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோ நிகழ்வுகள் இந்த வழி பிரயாணத்தில் நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் திருக்குறள் சொல்றாரு, இஸ்ரவேலர் மோசே போய் இஸ்ரவேலர் அனைவரும், எகிப்தியரே இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா மக்களை இங்கே வாருங்கள், தன் கையினால் ஒரு ஜால வித்தையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் எங்களுக்கு இருக்கிறான், வந்து பாருங்கள் என்று சொல்லியிருந்தால் அது சைன் போஸ்ட் மட்டும்தான். ஆனால் அதுவல்ல மோசே கொண்டு வந்ததான அந்த முக்கியமான நோக்கம். அவர்கள் ஒரு சைன் திருக்குறள் சொல்றார், அவர்கள் ஒரு அடையாளத்துக்காக காத்திருக்கவில்லை பாருங்க, அவர்கள் விடுதலைக்காக காத்திருந்தார்கள். அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் தேவன் அனுப்பினார். அந்த விடுவிக்குவதற்கான ஒரு நான் தான் விடுவிக்க போறேன்றதுக்கான அடையாளம் தான் மோசே கையில் இருந்ததான அந்த கோல். புரியுதா இல்லைங்களா? அதே போல தான் நம்முடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்களை செய்தார். இந்த மெசேஜ் இது வந்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட விருப்பம் என்ற செய்தியிலிருந்து தான் நாம் இப்போ இந்த மேற்கோளை வாசித்தோம். இன்னொரு ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கவுண்ட் டவுன் என்ற செய்தி 1964 தீர்க்கதரிசி சொல்றார், அசூசா ஸ்ட்ரீட்டில் பெண்டகாஸ்டல் அனாயிண்டிங் வந்தது. அசூசா என்ற அமெரிக்காவில் கலிஃபோர்னியா என்கிறதான ஒரு பட்டணத்தில் பெண்டகாஸ்டல் அனாயிண்டிங் வந்தது. எப்படி வந்து மேல் வீட்டறையில் வந்ததோ அந்த தேசத்தில் 1906 வருஷத்தில் ஊற்றப்பட்டது. 1906 அதில் ஒரு அனாயிண்டிங் ஊற்றப்பட்டது. சொல்றார், இட் ரெப்ரசன்ட் த ஏர்பிளேன் டேஸ் ஃப்ரம் த ஆட்டோமொபைல். தீர்க்கதரிசி நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, இந்த ஆவிக்குரிய காரியங்களை இயற்கையான காரியங்களோடு கூட அடையாளப்படுத்தி காண்பித்தார். எப்படி வந்து ஒரு காரியம் ஒன் பை ஒன்னா மேம்படுகிறது என்று சொன்னாருங்க. நம்ம 16வது நூற்றாண்டில் பார்த்தோம்னா, 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் என்கிறதான மகத்தான ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்யும்போது அவர் எதுலலாம் போய் ஊழியம் செய்தார்? அவர் ஊழியம் செஞ்ச பார்த்தா குதிரை வண்டிகளில் போனாங்க. குதிரை வண்டி எவ்வளோ வேகத்தில் போவாங்க? குதிரை வண்டி, மாட்டு வண்டி, கழுதை, இதுதான் அந்த காலத்தில் இருந்தான டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு ஆட்டோ, காரெல்லாம் இருக்குது, அப்புறம் போர்ட்டர் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஜனங்க உடனே போயிட்டு அங்கே போயிடுறாங்க. அந்த காலங்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக உபயோகித்தது, போக்குவரத்துக்காக உபயோகித்தது மாட்டு வண்டி. சரிங்களா? அதன் பிறகு அடுத்த ஊழியக்காரர் வரார், ஜான் வெஸ்லி வரார். அவர் வந்து நீதிமானாக்கப்படுறது, பரிசுத்தமாக்கப்படுதலை பிரசங்கிக்கிறார் 17ஆம் நூற்றாண்டில். அவருடைய ஊழியக்காக வரும்பொழுது மனிதன் அப்போதுதான் மோட்டார் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறான். பழைய பென்ஸ் இருக்கும், சைக்கிள் மாதிரி முன்னால் வீல் இருக்கும், மோட்டார் மட்டும் இருக்கும், ஒரு 20 போகும். சரிங்களா? டீசலு கரோசினியை ஊற்றி போட்டு இழுத்தோம்னா அது பாட்டுன்னு 20 போகும். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காருகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஃபோர்டெல்லாம் இப்போ இருக்கிற ஃபோர்டு கம்பெனி ரொம்ப பழமையான கம்பெனி. அதன் பிறகு
1919ஆம் நூற்றாண்டுல ரைட் பிரதர்ஸ் என்று வந்தாங்க. ரைட் சகோதரர்கள். முதல்ல மோட்டார் வாகனத்தில் இது மாட்டு வண்டியில் போனால் அது நீதிமானாக்கப்படுதல். அதுக்கு அடுத்தது அதை விட இன்னொரு படி மேலான வண்டி கார் வந்தது. அவன் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு மூவ் ஆனால், அதன் பிறகு இப்போ என்ன காலம் வந்ததுன்னா ஏரோப்ளேன் காலம். அதுதான் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தீர்க்கதரிசி எதனோடு ஒப்பிட்டார்னா ஏரோப்ளேன். 19வது நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர்ஸ். அப்போ தான் அசுசா நகரத்தில் அசுசா வீதியில் 1906வது வருஷத்தில் பெண்டிகாஸ்டில் ஊற்றப்பட்டது. பெண்டிகாஸ் ஜனங்கள் தரையில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் குதிப்பாங்க. ஏரோப்ளேன் எப்படி போகுதுங்க, நீங்கள் சபைகளில் போய் பாருங்கள், எல்லாம் குதிப்பாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் உட்காந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மாட்டு வண்டிலேருந்து மோட்டார் வாகனத்துலேருந்து ஏரோப்ளேனுக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு திருக்க சொல்கிறாருங்க. அல்லேலூயா. நாம் மாட்டு வண்டிலையும் இல்லை, கார்லேயும் இல்லை, ஏரோப்ளேன்லையும் இல்லை, நம்ம ராக்கெட்டில் இருக்கிறோம். ஏன் ராக்கெட்டில் இருக்கிறோம் தெரியுங்களா? மாட்டு வண்டி அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், கார் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், ஏரோப்ளேன் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் ராக்கெட்டு உள்ளே இருக்கிறவங்க கண்ட்ரோலில் இருக்காது. கீழே ஒரு டீம் உட்காந்து அவங்க இயக்குவாங்க. எல்லாமே த்ரூ பை த ஃபோனில் தான். நீங்கள் இப்போது 2500 கிலோமீட்டர் மேலே ஆர்டிக் கடல், அண்டார்டிக் கடல் மேலே இருக்கிறீங்க, நீங்கள் வங்காள விரிகுடா மேலே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே போயிருக்கிறீங்க, எல்லாம் இவங்க தான் இயக்குவாங்க. நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1969 அந்த மூணுக்கு போனாங்க இல்லைங்களா, அப்போலோ 13 நினைக்கிறேன். அந்த அப்போலோ 13 என்கிற விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் அவங்க அங்கே போகும்போது பாருங்கள், முதல்ல அவங்களுடைய பிளான் என்னென்னா ஆல்ட்ரின் தான் ப்ராப்பரான அந்த விண்வெளி வீரர், அவர் தான் அந்த அஸ்ட்ரானட். ஆனால் அவர் அங்கே இறங்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சான். ஏன்னா அவர் இப்போது அந்த விண்கலத்தில் போயிட்டாரு, நிலாவில் போய் நின்றுச்சு, இப்போ இறங்கணும், எல்லாமே சாம்பல் கலரில் இருக்குது. அவர் என்ன யோசிச்சார்னா, நம்ம கீழே இறங்கினா டக்குன்னு உள்ளே போயிடுவோமா, இது மண்ணாக இருக்குமா, இது காற்றா இருக்குமா, இது என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு யோசித்த உடனே அவருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சான். உடனே கீழே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அவருக்கு. பிளான் 1 கேன்சல். பிளான் 1 என்ன, ஆம்ஸ்ட்ராங் கீழே இறங்கணும். இப்போது இம்ப்ளிமெண்ட் டு பிளான் 2. இப்போது நீல் ஆல்ட்ரின் கேன்சல். இப்போ யார் போய் இறங்கணும், நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கணும். ஆம்ஸ்ட்ராங் இறங்கணும்னு சொன்னதுனால அவர் இறங்கினார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல சந்திரனை தொட்டது மனிதனுடைய கால் பாதம் யாரோடது பட்டதுங்க, ஆம்ஸ்ட்ராங். ஆக்சுவலாக முதல்ல இறங்க வேண்டியது யார், ஆல்ட்ரின் தான் இறங்கணும். அப்போ இவங்க போன அந்த ராக்கெட்டினுடைய முழு கட்டுப்பாடுமே கீழே இருந்ததான டீம் கிட்ட தான் இருந்தது. பென்டகன் தான் வச்சுருந்தாங்க, அவங்க கையில் ஒன்றுமே இல்லை. பென்டகன்னா நாசாவில் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுடைய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் இவங்க தான் கொடுப்பாங்க. ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட், கேட்குறீங்களா? ஓகே. அப்போது இன்றைக்கி நாம் ராக்கெட்டில் ஏறினாலும் முழு கண்ட்ரோலும் பரிசுத்தாவின் இடத்துல இருக்குது. நீயாவும் சொந்த மேனிக்கு ஜீவிக்க முடியாது, நீயாவும் சொந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இப்படி இருக்குது, நான் இப்படி உடுத்துவேன், நான் இப்படி வெட்டிக்குவேன், நான் இப்படி வாழ்வேன், நான் இதை நேசிப்பேன், எனக்கு இது பிடிக்குது, எனக்கு அது பிடிக்குது. இப்படியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயமாய் கொல்லப்பட்டீர்கள். உங்களை ரத்தம் கொண்டு சொந்தமாக வாங்கிட்டார். அவர் தான் உங்களை வழி நடத்தணும். கண்ட்ரோல் அங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர் வரும். அந்த ஆர்டரை கீழ்ப்படிந்து செய்ய வேண்டிய பணி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்குது. நீ சபை ஸ்தாபனங்களை நீங்கள் போய் சொல்லி பாருங்க, இதை செய்யாதீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்தாபன அமைப்பு இருக்குது. பெண்டிகாஸ்ட் இருக்குது, பெண்டிகாஸ்டில் சினாட் என்கிற அமைப்பு இருக்குது, லூத்தரன்ஸ் இருக்கிறாங்க, அங்கே சிஎஸ்ஐ பேராயம் இருக்குது, அப்புறம் இசிஐ பேராயம் இருக்குது, ரோமன் கத்தோலிக் பேராயம் இருக்குது, அவங்க இதில் வாட்டிகனில் இருக்கிறாங்க. எல்லா சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்டு, வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்டு, சால்வேஷன் ஆர்மி, பிரதர் இன் அப்சன்லி எல்லாருக்குமே
ஒரு தலைமையிடம் இருக்குது. ஆனால் நமக்கு இவங்களை எந்த தலைமையிடத்தோடும் நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்முடைய ராக்கெட்னுடைய முழு கண்ட்ரோலும் தேவனிடத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நாம் போய் உள்ள உட்கார்ந்தோம்னா அவர் தான் வழிகாட்டியாகிறார், அவர் தான் வழி நடத்துவார். ஏன்னா அவர் தான் நம்முடைய வழிகாட்டி, அவர் தான் நம்முடைய கைடு, அவர் தான் நம்முடைய லீடர்ஷிப், அவர் தான் நம்முடைய வழிநடத்தும் தன்மை. நம்முடைய காரியம் ஒண்ணுமே இல்லை, ஏறி ராக்கெட்ல உட்காரணும். அதுல என்னங்க வேலை, அதுல என்னங்க பெரிய விசேஷம்? ராக்கெட்ல உட்காந்துலாமே. ராக்கெட்ல உட்காந்துட்டா உலகத்தோடு உனக்கு தொடர்பு கிடையாது, தேவனோடு மட்டும்தான் தொடர்பு. நீ மூன்றாவது திரைக்குள்ள, பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம், மூன்றாவது திரைக்குள்ள போயிட்டா உனக்கு உலகத்தோடு தொடர்பு இல்லை. உலகம் இந்த திரைக்குள்ள போயிட்டான்னா, ஆசாரி இந்த திரைக்குள்ள போயிட்டான்னா உலகமான திரை மறைக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு சூரிய வெளிச்சமும் படாது, கேண்டில் லைட்டா இருக்காது. தேவன் ஒளிய வஸ்திரமா தரித்திருந்தாருங்களா, அந்த ஷெக்கினா ஒளியினுடைய வெளிச்சத்துல அவன் ஜீவிப்பான். அப்ப நம்முடைய வேலை என்னன்னா, ராக்கெட்ல போய் ஏறணும். ராக்கெட்ல போய் ஏறிட்டோம்னா எனக்கு உலக நண்பர், உன் உலகத்துல நண்பனே இருக்கவே கூடாதா? என்னங்க இவ்வளோ கடினமா இருக்கு, உலகத்துல நண்பனே இருக்கக்கூடாதா? திருடர் சொன்னார், உன் நண்பன் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு நான் சொல்றேன் சொன்னாருங்களா? நீங்க ஒரு அரசியல்வாதி கூட நண்பரா இருந்து பாருங்க, தேவையில்லாத குப்பை அரசியல்லாம் ஒரு நாளைக்கெல்லாம் பேசுவீங்க. ஒரு சினிமா நடிகரோடு நீங்க நண்பனா இருந்து பாருங்க, எல்லா சினிமா கதையும் பேசுவீங்க. தேவனோடு மனுஷனோடு ஒரு விசுவாசியோடு நீ நட்பா இருந்து பாருங்க, உன்னுடைய பேச்சு உன்னுடைய ஜீவம் எல்லாமே இயேசுவை பத்தி தான் இருக்கும். ஸோ நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்குது. அவன் ஒரு நல்ல பரிசுத்தாவை பெற்று ஒரு நல்ல மனிதனோடு தொடர்பை நீ ஏற்படுத்திக்கொள். இப்போ திரும்ப சொல்றார், ஓகே, இட் ரெப்ரசன்ட் த ஏர்பிளேன் டேஸ் ஃப்ரம் த ஆட்டோமொபைல். ரைட் பிரதர்ஸ் அச்சீவ் அன் ஏர்பிளேன் that could fly air lift into air. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சாங்க. தலையிலே நடக்கிற மனிதனை அவங்க சில மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக தரையிலிருந்து மேலே ஏர்பிளேன் போகிற மாதிரி அவங்க கொண்டு போயிட்டு மனிதனை மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் அச்சீவ் தட் மேன் ஹாஸ் அச்சீவ்டு ஒன்லி ஆர் டைப்ஸ் அண்ட் ஷேடோ ஆஃப் வாட் காட் இஸ் டூயிங். இந்த எல்லா காரியமே, இந்த மனுஷ கண்டுபிடிப்பு எல்லாமே தேவன் நிச்சயமாகவே இந்த பூமியில ஆவிக்குரிய ரீதியமாக என்ன செய்கிறார் என்பதற்கு அடையாளங்களாக தான் இருந்தது. இந்த ஏர்பிளேன் கண்டுபிடிக்கும் போது தான் பெண்டகாஸ்டல் அனாயிண்டிங் விழுந்தது அசுசால. ஏரோப்ளேன் கீழே மேலே போயிடும், கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே வீலெல்லாம் மூவ் ஆகி மேலே போயிடும். பெண்டகாஸ்ட் சர்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இதை பிரதர் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரிலாம் அவருக்கெல்லாம் வேலையே இருக்காது. ஒரே பாட்டை 1.5 மணி நேரம் பாடி எல்லாரையும் டயர்ட் ஆக்கிட்டு வருங்க அந்த பாஸ்ட். கடல் மீது நடந்தீரையா அதையே பாடுவார், கடல் மீது அதையே 1.5 மணி நேரம் பாடி ஜனங்கள்லாம் டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, குதிப்பாங்க. ஏன்னா அது ஏரோப்ளேன் ஏஜ், ஆனால் நாம ஏரோப்ளேன் கிடையாது. அல்லேலூயா. நீங்க மட்டும் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஃபுல் கண்ட்ரோல் லீடர்ஷிப்மே தேவனுக்கு தான். சொல்றார், he always does it signs that would be in the skies. பாருங்க, தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர் தாமே வானங்களிலே தன்னுடைய அடையாளத்தை கொண்டு வருகிறார். That's things that would be happening just before the coming of Christ. அதே போலதான் பாருங்க, கிறிஸ்து இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக அவிதமான அடையாளங்களை தேவன் காண்பிக்கிறார். We see that now. நாம் இப்போது அதை காண்கிறோம். 64 பேசுகிறார். And we see signs how they have achieved. விஞ்ஞானம் எவ்விதமாக அதை சாதித்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். And how God has achieved by his church. தேவன் தம்முடைய சபைக்காக எவ்விதமாக சாதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஹைவேல போறங்க, ஹைவேல இருக்கிற ஹோட்டல் பேர் வந்து மோட்டல் வந்து நம்ம போகிறோம், ஹைவேஸில் இருக்கு, போயிட்டே இருக்கிறோம், நல்லா பசிக்குது. பார்த்தோன்னா ஒரு பிரியாணியெல்லாம் படம் போட்டு ஜூனியரை கூப்பிட்னா இன்னும் 3 கிலோமீட்டரில் வருது அப்படின்னு ஒரு போர்டு வைக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஏதோ ஒன்று வரதுக்கு முன்னால் ஒரு அடையாளம் நமக்கு காண்றது.
நம்ம தயாராகிடும்பா அந்த இடத்த வந்தோன்னு நிறுத்திட்டு இருந்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஏதோ ஒரு ஹோட்டல் பார்க்குறோம், ஒரு பெரிய ஹோட்டல் பார்க்குறோம். அந்த ஹோட்டல் பார்த்த உடனே வசந்த பவன், ஓகே அந்த வசந்த பவனை நிறுத்து, அங்கே நம்ம எதை டிஃபனில் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அந்த போர்டு தான் நமக்கு வந்துட்டு வரப்போகிறதான அந்த நிஜ பொருளை காண்பிக்கிற ஒரு அடையாள குறியாக இருக்கிறது. அதுதான் திருக்கதரிசி சொல்லுகிறார். இப்போது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சீஷர்கள் இயேசுவிடம் வந்து 3 கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. என்னென்ன கேட்டாங்கன்னா, இவைகள் எப்போது சம்பவிக்கும். அதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த தேவாலயத்தை பார்க்குறாரு. எந்த தேவாலயம்னா சாலமோன் கட்டினதான தேவாலயத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் மிக உயரிய எண்ணமாக வைத்திருந்ததான அந்த தேவாலயத்தை பார்த்து கேட்குறாங்க. இயேசு சொல்லிட்டாரு, இவைகளை வந்து இன்னைக்கு இந்த ஆலயம் பிடிச்சின்னுக்கிறாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று இது எப்போது சம்பவிக்கும், அதன் பிறகு உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன. பார்த்தீங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, அடையாளம் தான் கேட்டாங்க. சரிங்களா, ஓகே. அதில் மத்தேயு 24 14 20 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. 16 20. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட முதல் கேள்விக்கான பதில். இங்கே இயேசு கிறிஸ்து மொத்தமாக பேசிட்டாருங்க. இன்றைக்கி சபை ஸ்தாபனங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, எது எந்தெந்த காலத்துக்குன்னு தெரில. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க முதல் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த தேவாலயம் இடிக்கப்படுவது எப்போது சம்பவிக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் சொல்கிறாரு. நீங்கள் யூதேயாவில் இருக்கிறீங்க, யூதேயா ஒரு மலைப்பாங்கான ஒரு தேசம். எப்படி ஊட்டி இறங்குதுங்க, அந்த மாதிரி ஒரு இடம் ஊட்டி, ஒரு சில மலை வால்பாறை அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. யூதேயா இந்த மலை சூழ்ந்ததான ஒரு இடம். அவர் என்ன சொல்றாருன்னா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களை வந்து ஒருத்தன் பிடிக்க வருவான். தீத்துராயனை பற்றி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகு AD 70 டைட்டஸ் கிங் வந்தான். தீத்துராயன் என்கிறதான ஒரு ராஜா வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததான இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. ஜோசிபஸ் என்கிறதான அந்த யூத வரலாற்று ஆசிரியர் இது எல்லாவற்றையும் குறிப்புகளாக எழுதி வச்சிருக்கிறார். பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த பிரிட்டானிக்கான்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதனுடைய அந்த ஜோசிபஸ்னுடைய இந்த எல்லா விவரங்களையும் நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தீர்க்கதரிசி சொன்னதே போதும். சரிங்களா, அவர் சிலதை சேர்த்திருப்பார், சேர்க்க மாட்டார். நம்ம தீர்க்கதரிசி அருமையான ஃபில்டரை கொண்டு இருந்தார். அந்த ஃபில்டர் தேவனுடைய வார்த்தை. ஜோசிபஸ் 1000 எழுதினாலும் அது எது உண்மையாக நடந்ததுன்னு தீர்மானிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அளித்தார். ஓகே, இப்போ என்ன சொல்றாருன்னா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்போ அந்த தீத்துராயம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மலைகளுக்கு ஓடி போங்க, இல்லைன்னா நீங்கள் பிடிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோன்றார். ஏன்னா அவங்க அவிதமாக மலைகளில் ஓடி போகும்போது குழந்தைய வச்சுன்னுக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிக்கும் எவ்வளோ கஷ்டங்க. மலையில் ஏற முடியுமா? அதுவும் சாதாரண ஓடுறது கிடையாதுங்க. ஒருத்தன் எல்லாரையும் கொல்ல வரான், தீக்கரையாக்க வரான். அந்த மாதிரி நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஜஸ்பான் பேபி வச்சிருக்கிறதான மதருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். 2 சொல்கிறாருங்க. ஒன்று வந்து எது, மாறி காலம். மாறி காலம் என்ன காலங்க? மழை காலம். மழை காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிங்க. ஏன்னா ஏன் மழை காலத்தில் இருக்கக்கூடாதுங்க? மழையில் மலை ஏற முடியாது, வழிக்கு விட்டுரும். பாருங்க, ஜனங்களை
அவன் வெறுத்தே போனா கூட தேவன் அவனை எப்படியாச்சும் தப்பி வைப்பதற்கு கடைசி வரைக்கும் இரக்கம் பாராட்டுற. முதல்ல என்ன சொல்றாரு, ஓடி போறது தீர்த்தராயம் வருவான். நீங்க நான் சொல்றதை கேட்கலனாலும் இதே தாங்க எல்லாருக்கும் நடக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாரு, நீங்க கேட்டா நீங்க பாதுகாப்பாயிடலாம், கேட்கலன்னா நிச்சயமா நீங்க கேட்காததுக்கான மீறுதலுக்கான தண்டனை உங்க மேல வரும். சரிங்களா? சொல்றாரு, நீங்கள் ஓடி போவது மழை காலத்தில் இல்லாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. மழை ஏறவே முடியாது, காலை வச்சாலே ஒழுக்கும், அதுலேயே பாதி பேர் வந்து கையை காலை ஒடிச்சிக்குவீங்க. ஜெபம் பண்ணிக்கோ, ஆண்டவரே தீர்த்தராயம் வருது, மழை காலத்தில் வேண்டாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருங்க, ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா ஓய்வு நாளில் பட்டணத்து வாசல்லாம் அடிச்சிடுவாங்க. இன்னும் நவுட்டு ஒலியும் போக முடியாது, உள்ளம் வர முடியாது, ஃபுல்லாக. அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பட்டணம் என்பது காம்பவுண்டு போட்டு கேட் இருக்கும். அதுக்கு ஓய்வு நாள் தொடங்கிறதுக்கு முன்னமே மூடிட்டாங்கன்னா போக முடியாது. அப்போ தீர்த்தராயம் வந்தால் ஓய்வு நாளில் வந்துட்டான்னா என்ன ஆகுது, நீங்கள் மொத்தமாக மாட்டிக்குவீங்க. அதனால் 2 காலத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒன்று மழை காலத்தில் நடக்கூடாது, ஏன்னா நீங்கள் மலை ஏற முடியாது. இன்னொன்று ஓய்வு நாளில் நடக்கூடாது, பட்டணத்து வாசலை அடிச்சிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மொத்தமாக மாட்டிக்குவீங்க. இதை இயேசு கிறிஸ்து AD 33 33, இப்போ நம்ம 2025 இருக்கிறோங்க, 33வது வருஷத்தில் சொன்னாருங்க. இவர் சொல்லி இந்த சம்பவம் எப்போது நடந்தது என்றால் 70வது வருஷத்தில் நடந்தது. அதான் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒன்று கூட ஒழியாது. ஒழிந்து போகாத விழுந்து போகாத தேவனுடைய வார்த்தை. உண்மையிலே இந்த நாட்களில் ஒரு சிறு கூட்ட மனவாட்டி சரீரம் மர்வமாகி பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட போறா. அதை தான் நாம் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை யாராலுமே உடைக்க முடியாது. அதற்கான விசேஷமான அமைப்போடு கூட தேவன் தாமே சில ஜனங்களை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லிட்டாருங்க, இது வந்து யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி. இவங்க கேட்டது எப்போ சம்பவிக்கும்னா இதெல்லாம் சொல்லிட்டார், நீ இந்த மாதிரி வேண்டிக்கோ. நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணான்னா, வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், அவன் என்ன பண்ணான்னா எல்லாரையும் பிடிச்சிட்டான். எத்தனையோ வருஷம் வந்து அவங்க முட்டிக்க போட்டான். ஒரு பழைய காலங்களில் வந்து சண்டை போடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 கேட் இருக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 கேட் இருக்கும் ஒரு பட்டணத்தில். 4 கேட்லையுமே அவன் இராணுவத்தை கொண்டாந்து இறக்கிடுவான், ஃபுல்லாக பீரங்கி. இப்போ சொல்கிறேங்க, அந்த மாதிரி ஈட்டி அம்பு கும்பு எல்லாத்தையும் வச்சு அவன் இறங்கிட்டான்னா பட்டணத்தை வந்து திறக்க மாட்டாங்க. பட்டணத்தை திறந்தா இவங்க உள்ளே ஏறிடுவாங்க, வெளியே வந்தால் அவன் கொண்டுடுவான். அதனால இவங்க உள்ளவே இருந்து வெளியே எந்த பண்டை மாற்று எதுவும் நடக்காமல் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. ஆகாரம் எல்லாம் போயிடுச்சு. தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க, இயேசுவை புறக்கணித்த சீஷர்கள் யூதர்கள் மரப்பட்டையை சாப்பிட்டாங்களாம். தங்கள் சொந்த பிள்ளையே கொன்று சாப்பிடும் அளவுக்கு மோசமான பஞ்சம் வந்துடுச்சு. எல்லாம் எலும்பு தோலுமாயிட்டாங்க. அதுக்கு அப்புறமா போயிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டான். இந்த தேவாலயத்தை பார்த்தான், இதை வச்சுருந்தா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு தேவாலயத்தை கொளுத்த சொன்னால், தேவாலயத்தை ஒரு பகுதியை கொளுத்தினோன்னா என்ன ஆச்சுன்னா, தேவாலயத்துலேருந்து அந்த பீம்லேருந்து அப்படியே கோல்டெல்லாம் உருகி ஊற்றுது. ஏன்னா அதுக்குள்ளே ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் வந்து என்ன வச்சாங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இதெல்லாம் போட்டு அது ரொம்ப ஒரு அமைப்பாக செஞ்சுருந்தாங்க. உடனே சொன்னால் அது அணைங்க, இது சாதாரணமாக கட்டலை, இது விசேஷமானது கட்டிருக்குது. ஒரு கல்லேருந்து ஒரு கல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுங்க. அவ்விதமாக ஒவ்வொரு கல்லையும் பிரித்து எடுத்து அதுக்குள்ள கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதான் சொன்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தனித்தனியாக எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, இதெல்லாம் ஜோசிபஸ் எழுதி வச்சிருக்கிறார். AD 70 நடந்ததை அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். தீர்க்கதரிசி அதில் சில காரியங்களை எடுத்து அது உண்மை என்று காண்பித்தார். அப்போ இந்த முதல்ல இது எப்போது சம்பவிக்கும்னா இதுதான் அடையாளமாக சொன்னார். இதெல்லாம் நடக்கும்பா, வருவான், நீங்கள் ஓடி போகுது மாறி காலத்தில் இல்லாமல் வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ அந்த சம்பவம்லாம் வரும்பொழுது அவன் வந்து சில ஆண்டுகள் முற்றுகை போட்டான். ஆனால் அவன் உடனே தேவாலயத்தை எரிக்கலை. சில நாள் ஆனது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவன் அவர்களை முடிச்சிட்டான். ஓகே, ஸோ முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சிடுச்சிங்க. அடுத்தது கேள்வி கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது பஞ்சம் வரும், பட்டினி வரும், யுத்தங்கள் வரும், மனிதருடைய அன்பு தணிந்து போகும்,
இவ்விதமாக ஒவ்வொன்றா சொல்லி பாருங்க, வேதாகமத்தில் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்றார். ஒரு அடையாளத்தை காட்டுற. சரிங்களா? நான் வர்றதுக்கு முன்னால ஒரு அடையாளம் சொல்றேன். நோவா நாட்கள்ல என்ன நடந்ததோ, முன்னே நோவா நாட்கள் நடந்தது போல காரியம் நான் வர்றதுக்கு நீ அடையாளம் தானே கேட்ட, இதுதான் அடையாளம். ஏன்னா யூதர்கள் எப்போது என்ன கேட்பாங்க? அடையாளத்தான் கேட்பாங்க. என்ன சொன்னாருங்க? 7:14 ஏசாயா வாசிங்க. ஏன்னா தேவனே முற்காலங்களில் பழைய ஏற்பாடுகளில் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அடையாளத்தின் மூலமாக தான் தேவன் வந்து செஞ்சாருங்க. ஒரு 3 வசனத்தை வாசிப்பேன். 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பாருங்க, இப்ப யாரு மேசியா? எல்லாருமே மேசியா மேசியா மேசியான்னு காத்துனுக்குறாங்க. யார் மேசியா என்றால் மேசியாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதாவது கண்ணி கழியாத ஒரு பெண், புருஷனை அறியாத ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான். அந்த குழந்தை தான் மேசியா. இதுதான் அடையாளம். ஒருவேளை அண்ணா வந்து சொல்லலாம், அண்ணா காய்பா ஆசாரியர்கள் நான் தான் மேசியான்லாம். அது உண்மை கிடையாது. என்ன சொல்ற? உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய், அதுதான் அடையாளம். யாரு புருஷனை அறியாத ஒரு கன்னி ஒரு குழந்தை பெற்றாலோ அவர் தான் மேசியா. சோ மேசியா பிறப்பதற்கு முன்பான அடையாளம் என்னவென்றால், ஒரு புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ கர்ப்பமானா. மரியாள் அந்த மாதிரி ஆனாங்க. அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 20:3 வாசிங்க பதார். ஒருத்தர் எசேக்கியேல் 12:4-5-6 வாசிங்க. ஏசாயா 20:3. ஓகே, பாருங்க, அவங்களுக்கு வருகிறதான அந்த பொல்லாப்பை அடையாளமாக தேவன் ஏசாயா மேல கொண்டு வந்தார். வஸ்திரம் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்துக்கிறாருங்க. அதுதான் அடையாளம். அப்படி வரும்போது நிச்சயமா தேவன் அந்த அடையாளத்தை முதல்ல கொடுத்துட்டு அதன் பிறகு அதை கொண்டு வருகிறார். எசேக்கியேல் 12:4-5-6. ஸோ இது எல்லாமே அடையாளம். இன்னும் நிறைய இருக்குதுங்க. நம்ம அதை வாசிக்க அது ஓகே. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்களா, அவங்கள அடையாளமாக்குறார். அங்கே வந்து திருக்கதரிசிகள் அடையாளமாக இருந்தாங்க. அதே மாதிரி எசேக்கியேல் 24, 22, 24 வரைக்கும் தேவன் அவங்களுக்கு அடையாளத்தை கொடுக்குறார். எசேக்கியேல் ஒரு அடையாளமாக இருந்தார். மோசே ஒரு அடையாளமாக இருந்தார். பாருங்க, மோசே இந்த ஜனங்களை விடுவிப்பதற்கான அடையாளம் என்னன்னா, கையில் கோலோட வந்தார். அவர் கையை உள்ளே போட்டார்னா எடுக்கும்போது குஷ்டரோகமாக மாறும். திருப்பி உள்ளே போட்டு வெளியேட்டார்னா அவர் கை நம்முடைய பிள்ளையின் மாம்சம் போல ஆகும். ஸோ இது எல்லாமே தேவன் தாமே கொடுத்ததான அடையாளம். அப்போ இவங்க விடுவிக்க போகிறாங்க, எங்களுக்கு விடுதலை நேரம் வந்துருச்சுன்னா அவங்க மோசையை பார்க்கும்போது அந்த அடையாளம் வந்துருச்சு. மோசே தான் அவங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, திருக்கதரிசி நோவாவின் நாட்களில் நடந்தது தான்ப்பா அடையாளம். நோவா நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் வருதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாருங்க. சரிங்களா? ஓகே, நாம் இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஓகே, பாருங்க, முதல் வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, நோவாவின் நாட்கள்ல என்ன மக்கள் தொகை பெருகுச்சு. அந்த இன்னொரு வாசிங்க அந்த அந்த வார்த்தை.
பாருங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி. இதுதான் வந்து உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் சொல்றார், நோவாவின் நாட்களை நீங்க பாருங்க, அதில் நடந்தது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ நோவாவின் நாட்களை பார்க்கும்போது முதலாவது நடந்த சம்பவம் என்னன்னா, மனிதர்கள் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். பாப்புலேஷன், சரிங்களா, புரியுதுங்களா? பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது. ஒரே நிமிஷங்க, ஆமாங்க. ஸோ இது அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிவப்பு விளக்கு என்ற செய்தியில் சொல்கிறார். இதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு 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 காரியத்தை இதுக்கு முன்னால் சொல்கிறாரு. இப்போ இந்த நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம். நாம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகும்போது டிக்கெட் வாங்கி பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம். இன்னும் ட்ரெயின் வரல. பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு ரயில்வே கேட் இருக்குது. ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரயில்வே கேட் திறந்துருக்குது, போயினா வந்துக்கணும், வண்டி போகுது, ஜனங்க நடக்கிறாங்க, வந்துனுங்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில்? இன்னும் ட்ரெயின் வரல சொல்கிறாரு. அவர்கள் தங்களுடைய சூட்கேஸுகளை வைத்து கொண்டு அங்கே போய் வேர்க்கடலை வாங்கி தின்று கொண்டிருப்பார்கள். ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அலுவலாகி கொள்வார்கள், உரையாடி கொள்வார்கள். ஏன்னா இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கான அறிகுறி இல்லை. ஆனால் ட்ரெயின் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ட்ராக்குக்கு, நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு நாம் வாங்கினதான அந்த டிக்கெட் நம்பரின் படி வருவதற்கு ஆயத்தமாகும் என்றால் முதலாவது நடக்கக்கூடிய காரியம் என்ன என்றால், அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்க இல்லைங்களா, செக் போஸ்ட்டு க்ளோஸ் ஆகும். செக் போஸ்ட்டுக்கு ரெட் லைட் எரியும். ரெட் லைட் இப்போ யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்? என்ன நடக்க போகுது? ட்ரெயின் போகுது. அந்த காலத்தில் இந்த ஏற மாதிரி கை இருக்கும், அந்த கை அப்படி விழும். அதுக்கு முன்னால் இப்படி நிற்கும். இப்போ தான் எல்லாமே லைட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் இப்படி ஒரு ஒரு ஏற மாதிரி இருக்கும், இப்படி மேலே தூக்கி நிற்கும். தூக்கி நிற்கும் போது வண்டி எல்லாம் போகும். இப்போது ட்ரெயின் வருதுன்னா அதை பிடிச்சி கீழே இழுக்கும் பொழுது கீழே இழுத்து கட்டிடுவாங்க. அந்த ஏரை வந்து இப்படி நிற்கும் போது அதில் வந்து ஒரு ரெட் லைட் எரியும். அந்த ரெட் லைட் என்ன காட்டுதுன்னா, இப்பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய உங்களுடைய ட்ரெயின் வந்துட்டு பாதைக்கு வருகிறது. அதுதான் சொல்றார். அவருடைய வருகைக்கு அடையாளமாக எரியும் சிகப்பு விளக்கு. அவர் இன்னும் வரல, ட்ரெயின் இன்னும் வரல. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி ரெட் லைட்டை போட்டாங்க. இப்போ அந்த ரெட் லைட்டை போட்ட போது நீங்க ரொம்ப கேஷுவலாக இருக்க முடியாது. நீங்க போய் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன், ரயில்வே ட்ராக்கை தாண்டி இன்னொரு இடம் போக முடியாது. நீங்கள் பிளாட்ஃபார்மில் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்தால் அது ரொம்ப நேரம் நிற்காது. ஒரு இமை பொழுதில் நம்முடைய காரியம் சம்பவிக்கும். சரிங்களா? ரொம்ப நேரம் இருக்காது. நீ முன்னாலே அலர்ட்டாக இருக்கணும், நீ முன்னாலே ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இதைத்தான் தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படிதான் இந்த சம்பவம் வந்து நடக்க போகிறது என்று தீர்க்கதரிசி சொன்னாருங்க. அப்போது நாம் இங்கே பார்க்கும்பொழுது நாம் வந்து ஏதோ நாங்கள் சாப்பிட்டு கொண்டு ரொம்ப கேஷுவலாலாம் நம்ம இருக்க முடியாதுங்க. அந்த கை காட்டும் விசை பலகை கீழே விழுந்து சிகப்பு விளக்கு ஆன் ஆன உடனே அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ட்ரெயின் நம்முடைய ஸ்டேஷனுக்கு வருவதற்கு தயாராகிவிட்டது. அதுதான் அடையாளம். செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ பிரிட்ஜு கட்டாங்க. அந்த செக் போஸ்ட்டில் எங்கன்னு கட்டினா கிடையாது, ட்ரெயின் வருதோ வரல, மேலே ஓடினே இருக்குது வண்டிங்க. அந்த காலத்தில் அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தான் ட்ரெயினை நிறுத்திடுவாங்க. சில சமயம் அது ஜனங்கள்லாம் போனால் க்ளோஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு செக் போஸ்ட் வந்து முன்னமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, வண்டியெல்லாம் போகும். அப்போ திரு சொல்கிறார், கை காட்டும் பலகை கீழே விழுந்து சிவப்பு விளக்கு எரிந்தவுடனே அதனுடைய அர்த்தம் என்னவெனில், நம்முடைய ரயில் வண்டி நம்முடைய ஸ்டேஷனுக்கு வரும் பாதை அடைந்து விட்டது. இப்போ லெவல் கிராசிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உடனடியாக நீங்கள் தயாராகணும். க்ளோஸ் பண்ணிட்டான்னா அடுத்த சில நிமிடங்களில் வந்துடும். சரிங்களா? உடனே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கினேன், அங்கே போயிட்டு கொஞ்சம் மிக்சர் வாங்கிட்டு வரேன், அங்கே போயிட்டு நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன், அப்படி போகிறதுக்கான நேரம் வந்துன்னா நீங்கள் ட்ரெயினை விட்டுடுவீங்க.
இப்பத்துக்கு சொல்றார், சுவிசேஷ ரயில் வண்டி வெளிப்புறத்திற்கு வந்துவிட்டது என்றும் அது விரைவில் ரயில் நிலையத்தை அடையும் என்பதற்கு அறிகுறியாக பிரகாசிக்கும் சிக்னலை பார்க்கும்போது நாம் எவ்வளவு அதிகமாக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெட் லைட் விழுந்துச்சு, அவங்களுக்கு ஜனங்க நடக்க முடியாது, க்ளோஸ் ஆயிடுச்சு, ட்ரெயின் எனி டைம் வந்துடும். அப்போ அந்த ரயில் வண்டி உனது ட்ராக்ல வந்து உன்னை ஏற்றி செல்வது தான் இப்போதைக்கு கம்மிங் ஆஃப் த லார்டு வரணும். இப்போ நம்ம வந்து சுவிசேஷ ரயில் வண்டி நமக்கு வந்து சியோன் கப்பல் இப்போ வரணும், அதுதான் அந்த ட்ரெயின். அதில் நாம் ஏறுவது தான் நமக்கு இப்போ அந்த கம்மிங் ஆஃப் த கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. ஆனால் ட்ரெயின் வருவதற்கான சிக்னல், அந்த லெவல் கிராசிங் மூடப்படுவதற்கான அந்த நேரத்தை தான் நோவாவின் நாட்கள் நடந்த சம்பவத்தை பாருன்ட்டார். புரியுதுங்களா? ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால அந்த லெவல் கிராசிங் க்ளோஸ் பண்ணி ரெட் லைட் எரியுது இல்லைங்களா, அதுதான் அடையாளம் ட்ரெயின் வருதுன்னு அப்படிதான் பார்க்க முடியும். இப்போ சொல்றாரு, கர்த்தருடைய வருகையானது வருவதற்கு முன்பாக நோவாவுடைய நாட்கள் நடந்த அந்த நிகழ்வு அப்படியே பாரு. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் உன்னுடைய உலகத்தில் நீ நடக்கும்போது இருக்குதுன்னா நீ ஆயத்தமாயிடு, எல்லா பழக்கத்தையும் விட்டுடு, ஆண்டவருக்காக வாழு, சுவிசேஷ ஏற்றுக்கோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடு, பழைய ஜீவியத்தில் தூக்கி எறி, எல்லாம் மொத்தமாக குப்பையாக கட்டி காயலங்கடையில் போடு, குப்பை தொட்டில் போடு, எங்கன்னா போடு, உன்னுடைய எஞ்சிய வாழ் நாட்கள் ஆண்டவருக்காக வாழு. இந்த பூமியில் நீ பட்ட எல்லா கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் போட்டோம், உனக்காக ஒரு நித்தியமான வாழ்க்கை, சந்தோஷம், முடிவில்லாத வியாதி இல்லாத, முடி நரைக்காத, தோல் சரியாத, முதுகு வலி, மூட்டு வலி, சுகர் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் இல்லாத, அழுவவே முடியாது, ஆனந்த கண்ணீர் கூட விட முடியாது, அழுகையே கிடையாது, அப்படி ஒரு ராஜ்யத்தில் நித்தியவாசியாய் சுகவாசியாய் பரிசுத்தவான்களோடு நித்திய காலமாக ஜீவிப்பதற்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்திருக்கும் போது அதற்காக உன்னை தயார்படுத்தி கொள் அப்படி என்று தீர்க்கதரிசி சொன்னாருங்க. அப்போ இந்த ரெட் லைட்டு அந்த லெவல் கிராசிங் க்ளோஸ் பண்ணிருக்கு தான் அப்போ அடையாளம். இன்னைக்கு நமக்கு அதுக்கான அடையாளம் என்னன்னா, நமக்கு கர்த்தருடைய வருகைக்கு, ஏன்னா அவங்க கேட்ட கேள்வினா உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. கடைசியாக நோவா நாட்களை பார்த்துட்டேன். நோவா நாட்களில் என்ன நடந்ததுன்னா, முதல் காரியமே ஜனத்தொகை அதிகமாக பெருகி தங்குவதற்கு இடம் இல்லாமல் ஆயிடுச்சு. சரிங்களா? திருக்க சொல்றாரு 1963 சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஜனத்தொகை அதிகமாக பெருகி தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் இருக்கும் காலம் வேறுவதும் சரித்திரத்தில் இல்லை எனலாம். அப்போ சொல்றாரு, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இதுக்கு முன்னால இல்லைன்னு சொல்றாருங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க? ஜனத்தொகை அதிவேகமாக பூமியில இன்னைக்கு பெருகி நிற்குதுங்க. வேதாகமத்தில் ஜனத்தொகை பெருது கொண்டே சென்றால், இதை திரும்ப சொல்ல, இந்த வேகத்தில் ஜனத்தொகை பெருகி கொண்டே சென்றால் இன்னும் 20 வருஷத்தில் ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போகும் என விஞ்ஞானம் கூறுகிறதாக ரீடர் டைஜஸ்ட் என்கிறதான மேகசின்ல வந்துதான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதே மாதிரி ஜனத்தொகை கூடின்னு போச்சுன்னா ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு ஒரு சில பேராகிராஃப் வாசிக்கணும். நான் வாசிக்கல, நேரம் ஆகுது, அப்படியே கடந்து போறேங்க. என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி 1963 ஜூலை மாதம் 23 பேசுறாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குதுன்னா அவர் சொல்ற போது சொல்றாருங்க, அது ஒண்ணு மட்டும் வாசிக்கிறேங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்தில் வனாந்திரமாய் கிடந்த இல்லங்கள் எல்லாம் இப்போது பட்டினங்களாக மாறிவிட்டன. கருத்தடை எவ்வளவு மும்முரமாக அமுலாக்கின பின்னும் இத்தகைய சூழ்நிலை உள்ளது. அவங்கெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ரொம்ப காரியங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கேன்னு இன்னொருவர், இதெல்லாம் வந்துருச்சுங்க. இதெல்லாம் என்னது? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்துருச்சுங்க. ஏன்னா நோவா நாட்களும் இன்னைக்கு இருக்குது. சொல்றார், சிக்காகோவில் மாத்திரம் 60 நாட்களில் 30,000 கருசிதைவு நடத்தியதாக கூறப்படுவது. இவை பதிவு செய்யப்பட்ட கேஸ்கள் மாத்திரம். அது பதிவு செஞ்சதே வந்து 60,000 அபார்ஷன் நடந்துக்குதுன்னா இன்னும் பதிவு செய்யாது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. 40 லட்சம் ஜனத்தொகை கொண்ட ஒரு பட்டணத்திலே கருசிதைவு செய்து கொண்ட எண்ணிக்கை இத்தனை இருக்குமானால் முழு உலகிலும் கணக்கிட்டால் எவ்வளவு இருக்கும்?
அப்படி இருந்தும் கூட ஜனத்தொகை கட்டுக்கு மிஞ்சி போய்கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே வருவதால் அங்கு ஆண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவர்கள் மூலம் பெண்கள் கருத்தரிக்க முடியாமல் செய்து விடுகின்றனர். எப்போ சொல்றாருங்க? 1963 ஜூலை 23 பேசுறாருங்க. ஆண்களுக்கு கருத்தடை செய்து இதெல்லாம் வந்தது இல்லைங்களா? என்ன ஃபேமிலி பிளானிங், இங்கிலீஷில் அழகாகுது ஃபேமிலி பிளானிங்னு. ஆண்களுக்கு கருத்தடை செஞ்சு ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினாங்களாம். அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போது இந்தியாவின் ஜனத்தொகை 47 கோடின்றார். எப்போங்க? 63, 73, 83, 93, 3, 13, 23, 62 வருஷத்துல இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்றால் 145 கோடி. அப்படியே 100 கோடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஜனத்தொகை நம்ம இந்தியாவில்? 145 கோடி இருக்கிறாங்க. நமக்கு பின்னால் நான் சீனாக்காரனை பிடிச்சி ஒரே தள்ளிட்டோம் ஒரு 2-3 வருஷம் முன்னால். இன்னைக்கு சீனாவுடைய மக்கள் தொகை 141 கோடி. 141 சீனா. ரொம்ப வருஷமாக வந்தான். எங்களை விட நீ முன்னேறுவியா? எங்களுடைய பராக்கிரமத்தை பாருன்னு சொல்லி நம்ம ஆளுங்க பிடிச்சாகணும். ஒரே தள்ளிட்டு நம்ம ஆட்கள் கியூவில் ஃபர்ஸ்டில் வந்துட்டாங்க. அவன் 141 கோடி, நாம் 145 கோடி. ஆனால் நிலப்பரப்பில் அவனில் பாதி தான் நாம் இருக்கிறோம். 63 இந்தியா இருந்தது இல்லைங்களா? 47 கோடி இருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்பொழுது இந்தியாவுடைய மக்கள் தொகை வெறுமனே 25 கோடி. எவ்வளோங்க? 25 கோடி இருந்தது. 25 கோடி மக்கள் தொகை இருந்த தேசத்தில் பாகிஸ்தான் இருந்தது, பங்களாதேசம் இருந்தது, இன்னும் நாடு பெருசாக இருந்தது. காஷ்மீரை நம்ம கையில் இருந்தது. இப்போ பங்களாதேசம் போயிடுச்சு, அவன் தனியாக பிரிச்சுன்னு போயிட்டான். பாகிஸ்தான் அவன் தனியாக பிரிச்சுன்னு போயிட்டான். காஷ்மீரில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு அது ஒரு பகுதியில் சண்டை நடந்துனுக்குது. சியாச்சின்ல அவன் சீனாக்காரன் அவன் சண்டை போட்டுனுக்குறான். லடாக்கில் பாகிஸ்தானோட சண்டை. நம்ம இங்கே என்ன தீவு, கச்சத்தீவில் ஸ்ரீலங்காவோட சண்டை. எல்லா இடமும் சண்டை. அவன் இடத்த பிடிச்சிக்கினான். ஆனால் பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. அதனால தான் இங்கே இவ்வளோ கொள்ளை, வன்முறை, இவ்வளவு ஏமாற்றுதல், கத்தியை காட்டி பணம் பறித்தல் ஏன் நடக்க தெரியுங்களா? ஒரு தேசத்தில் பாப்புலேஷன் அதிகமானா பாவம் பெருகும். நோவா நாட்கள் தான். ஏன் தேவன் முழு உலகத்தையும் தண்ணியில் அழிச்சார் தெரியுங்களா? அங்கே மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. 3 பேர் தாங்க வாழக்கூடிய வீடுக்குது. ஒரு வீடு, அந்த வீட்டில் 20 இந்திக்காரனில் கொண்டாந்து டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 10க்கு 10 ரூம்ல அப்படியே இருந்துடுறான். அப்போ என்ன ஆகுங்க? அங்கே அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? அவர் 5 பேர் வாழக்கூடிய ஒரு இடத்துல 20-15 பேர் வாழ்கிறாங்க. அப்போ வரும்போது அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப கடினமான நிலையில் போயிடுது. அப்போ சொன்னாருங்க 47 கோடின்னு. இன்னைக்கு 145 கோடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு உலகத்துடைய ஓவரால் பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுங்களா? 820 கோடி இருக்குது. இதுவரைக்கும் உலகம் உண்டாகி இன்னைக்கு நாம கொண்டிருக்கிற இந்த மக்கள் தொகை உலகம் இது வரைக்கும் கொண்டதே இல்லை. அப்ப இது என்னதுங்க? இது நான் பார்க்கும்போது என்னதுன்னா, அவருடைய வருகைக்கான அடையாளம். சிகப்பு விளக்கு எரியுது நம்ம ட்ராக்ல, நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வரப்போகிறது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா நோவா நாட்கள் தான் அடையாளமா கொடுத்தாரு. இந்த பாப்புலேஷன் அதிகமாகும் பொழுது நாம தயாராயிடணும். இனி நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது 6:2 வாசிங்க புதர். ஆதியாகமம் 6:2. ஓகே. அடுத்தது சொல்ற அடுத்த அடையாளம் என்ன அடையாளம் சொல்ற? இது பார்த்தீங்கன்னா 63 பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பேசுறது. ஜூன் மாசம் பேசுறார். சரிங்களா? அடுத்தது திருக்கதர் சொல்றாரு, நான் முழு உலகத்தையும் குறிப்பிடுகிறேன். இந்நாட்களில் பெண்கள் அனைவரும் அழகா இருப்பதை போன்று வேற எந்த காலத்திலும் இல்லை என்பதே என்னுடைய அபிப்பிராயம். பெண்கள் அதிக அழகா இருந்துக்கிறாங்க. எப்போ? நோவா நாட்கள்ல. அது ஒரு அடையாளம். திருக்கதர் சொல்றாரு. அடுத்தது
இந்த நாட்கள் எப்போ 63. இப்போ இன்னைக்கு வந்தா என்ன இருக்காங்க? இன்னைக்கு வந்தா எப்படி இருக்காங்க? எல்லாமே அழகாகிறாங்க இன்னைக்கு. வேற எந்த காலத்திலும் இல்லை என்பது என் அபிப்பிராயம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அழகான பெண்ணை பார்ப்பதே அபூர்வமா இருந்தது. அவர் சொல்றாரு, பல 1700 800 பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை பார்க்கறதே அபூர்வமா இருந்ததுதான். ஆனா இன்றைக்கு அழகா இராத பெண்களை பார்ப்பது அபூர்வமா இருக்குதான். எப்படி சொல்றாருங்க? ஒரு காலத்துல அழகா இருக்கிற பெண்களை பார்ப்பது அபூர்வமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அழகே இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்குது. ஏன்னா இது நோவாவுடைய நாட்கள் நம்ம வாழணும். ஏன் அழகா இல்லாத பெண்ணை பார்க்கறது அபூர்வமாகுதுன்னா, உண்மையிலே அழகா தான் இல்லை. ஏர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுது, ஏர் லெவல் பண்ணிக்கிறது, அப்புறம் என்னதுங்க மேக்கப்பை போட்டுக்கிறது, ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டுக்கிறது, இத்தனோண்டு கையை போட்டுக்கிறது, இத்தனோண்டு ஷார்ட்ஸை போட்டுக்கிறது, கேன்வாஷை போட்டுக்கிறது, லெக்கின்ஸை போட்டுக்கிறது, கலர் கலராக பேக் வாங்கிக்கிறது, வாய்க்கு ஒரு கலர் லிப்ஸ்டிக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்மல், இங்கே ஒரு கம்மல், இங்கே சுற்றி கம்மல். இதெல்லாம் எப்படி தெரியுதுங்க? பயங்கர கான்ட்ராஸ்டாக கலர் ட்ரெஸ்ஸு. ஜனங்கள் அவ்விதமா இதெல்லாம் என்னதுங்க பாருங்க, வேதாகம அடையாளம். ஏன் சொன்னார் உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? நோவாவு நாட்கள் என்ன நடந்ததோ அதான் நடக்கும். நோவா நாட்கள் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு அப்படியே நடக்குது. ரொம்ப நாகரிகமான ஆடைகள், கவர்ச்சியான ஆடைகளை உடுத்தி கொண்டு என்ன சொல்றா, ரொம்ப பகட்டாக தங்களை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அந்த அம்மா இருக்கிறது ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழையான பெண். ஆனா அந்த பெண் ஆபீஸ் போனா அப்படியே எலிசபெத் டெய்லருடைய மகள் மாதிரியே அவங்க பேசுறது, அவங்களுடைய இங்கிலீஷு, அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, அவங்களுடைய பாவனை. அவங்க வீட்டில் இட்லி தான் சாப்பிட்றது. ஆனால் என்ன சொல்லுது, ஐ லைக் ஒன்லி பீஸா, பர்கர், ப்ரௌனி, இந்த மாதிரி தான் வந்து. ஏன்னா ஜனங்க வந்து தங்களை பகட்டாக காமிச்சிக்கிறாங்க. இதுதான் நோவா நாட்கள் நடந்தது. நான் சகோதரில் யாரையும் குறைவாக சொல்லலைங்க. இன்னைக்கு உலகத்துடைய நிலை திருக்கதர்சி சொல்றாருங்க, இதுதான் இன்னைக்கு இருக்குது. திருக்கதர்சி என்ன சொல்றாரு தெரியுங்களா? காலச்சக்கரம் அவர்களை இந்நாட்களுக்கு கொண்டு வந்து வேதாகமம் கூறினது போல அழகுள்ள பெண்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றனர். ஏன் இந்த மாதிரி ஜனங்க ஆயிட்டாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக காலச்சக்கரம் எல்லாரையும் கொண்டு வந்து அவ்விதமா செய்ய வச்சிச்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வான ஒழியும் பூமி ஒழியும், அவருடைய வார்த்தையில ஒரு புள்ளி கூட ஒழியாது. இன்னைக்கு பெண்களை பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கிறாங்க பெண்கள். அந்த காலத்துல ஒரு நடிகை என்னும் போது அவன் ஒரு பெரிய அழகான ஒரு பெண்ணா தான் இருப்பா. இன்னைக்கு ஒரு நடிகர்னா அழகா இருப்பாருங்க. சரிங்களா? ஒரு நடிகரா இருக்குன்னா சிவாஜி கணேசன்லாம் பார்த்தோம்னா அப்படியே அவர் தான் நடிகர் அழகா இருப்பார். இன்னைக்கு நடிகர்ல பாருங்க, அந்த காலத்தில் வேலைக்காரனா அடியாலாம் நட்சம்லாம் வந்து இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டோம். பயங்கர மேக்கப்பு, அவங்களாம் பயங்கர ஸ்டைல் ஆயிட்டாங்க. திருக்கதர்சி சொல்றாரு, ஒரு காலத்தில் ஒரு கூட்ட வாலிப பெண்களில் ஒரு பெண் மட்டுமே அழகா இருப்பாள். ஒரு பட்டணம் முழுவதிலும் 2 பெண்கள் தான் அவ்விதமாக இருப்பார்கள். ஆனால் இப்போது எல்லா பெண்களும் அழகா இருக்கிறாங்க. இக்காரியமானது வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எப்படி இருக்குதுங்க? வேத வாக்கியம் நிறைவேறதாவது. அதனால தான் திருக்கதர்சி சொல்றார், லிப்ஸ்டிக் போடாத. எந்த கல்யாணத்தில் போனாலும் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு வருது, மைகளை விட்டுக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான அலங்காரம் அந்த நேரத்துக்கு உன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தும். வாட் இஸ் யுவர் ரியாலிட்டி? உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படியே வா. தேவனுடைய அபிஷேகம் உன் தங்கும் போதுதான் அதுதான் ரியலான ஒரு அபிஷேகம். கல்யாணத்தில் மாப்பிள்ளை எல்லாம் தாடியை வச்சுன்னு வந்துடுறான். இப்படி தாடியை வச்சுன்னு அவுரங்கசீப் மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். இப்படிதாங்க எல்லா என் டைம் கல்யாணம் நடக்குது. பாஸ்டர் பையன் கல்யாணம் பண்றாரு. எப்படி இருக்காங்க? நீங்க ஏன் சொன்னா அவுரங்கசீப் தான் அந்த காலத்துல இப்படி இருக்கும், தாடி வச்சுன்னு ஹோட்டல் புக்கில் பார்த்துருப்போம். இப்போ எல்லாமே அவுரங்கசீப் மாதிரி தான் உட்காந்துக்கிறானுங்க. எல்லாம் திருவள்ளுவர் மாதிரி இருக்கிறானுங்க. தண்ணி கொண்டையை போட்டுறான், தாடியை வச்சுக்கிறான், திருவள்ளுவர் மாதிரி உட்காடுறான். அந்த காலத்தில் டி ராஜேந்திரன் ஒரு வினோதமா பார்க்கப்பட்டாரு. இன்னைக்கு எல்லாமே ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் டி ராஜேந்திரன் மாதிரி தான் இருக்கிறான். காலத்தினுடைய போக்கு. சரிங்களா? நீ எவ்வளவுதான் சர்ச்சைக்கு இப்படி எல்லாம் வராதப்பான்னு சொன்னா கேட்கறதே இல்லை.
அப்படியே பாட்டு பாடுவார். அவர் அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கின்னு அப்படியே வந்து ஸ்டைலாக பாடுறாரு, மியூசிக் வாசிக்கிறார். இப்போ இருக்கிற ஸ்தாபன ஆளுங்க தலையில் கலர்லாம் போட்டுக்கிறானுங்க. கலர் போட்டுன்னு நடிகர்கள் மாதிரி ரொம்ப பளபளப்பாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு, மினுக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு, ஜொலிக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு, ஃபுல்லாக டான்ஸு, எல்லாம் கோரியோகிராஃபி. நடன கலைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. போடு 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 இப்படி ஆடுறாங்க, எல்லாம் ஆடுறாங்க, ஜனம் குதிக்கிறாங்க, ஆடு எல்லாம் யூத் கேம்பெயின் சொல்லிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஆட விடுறாங்க. ஆனால் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு மனிதன் தேவ எச்சரிப்பை கேட்டு பயபக்தி ஆகி தேவனுக்காக ஒரு கிரியை செஞ்சான், நோவா. நாமும் அப்படிதான் இருக்கணும். தேவ எச்சரிப்பு வந்ததா இன்னைக்கு? நீ எப்படி ஜீவிக்கணும்னு வந்ததா? தேவனை கீழ்ப்படியணும்னு வந்ததா? வார்த்தைக்கு உண்மையா, சபைக்கு உண்மையா இருக்க வேணாம், பாஸ்டுக்கு உண்மையா இருக்க வேணாம், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருங்க. நீங்க வார்த்தைக்கு உண்மையா இருப்பீர்கள் என்றால் எந்த ஸ்தானத்தில் வந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார். மனுஷனுக்கு முன்பாக நீங்க உண்மையா இருக்கணும் அவசியமே இல்லை. நீங்க தேவனுக்கு உண்மையா இருப்பீர்கள் என்றால் நீங்க எல்லா இடங்களையும் உண்மையா நடந்து கொள்வீங்க. சரிங்களா? அப்போ இதுதான். அப்போ முதல்ல வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பெண்கள் அழகாயிட்டாங்க. நம்ம ஊர்ல நடிகைகள்லாம் கோயில் கட்டாங்க. திருடன் சொல்றாரு, அவங்க ஊர்ல பெண்களுக்கு கோயில் கட்டிக்கிறாங்க. எத்தனை நடிகைக்கு நம்ம ஊர்ல கோயில் கட்டிருக்காங்க தெரியுங்களா? அவன் மண்டையில மூலகுதா களிமண்ணுக்குதா என்ன இருக்குதுன்னே தெரில. ஒரு நடிகைக்கு அவன் வந்து கோயிலை கட்டிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அழகு மிக மோசமாகி போய்விட்டு ரொம்ப அழகாயிட்டாங்க. சைடு ஆக்டர்லாம் வந்து இப்போ ஆக்டர் மாதிரிக்கிறாங்க. ஆக்டருக்கு அந்த ஆக்ட்ரஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு துணை நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமான காலத்தில் நம்ம வாழணும். சாதாரண ஒரு எளிமையான ஏழை வீட்டு பொண்ணு கூட அப்படியே ஒரு ராணி மாதிரி வந்து நிற்கிறா. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அப்படிதான் ஆகும். சரிங்களா? பாருங்க, அதனால தான் அவன் ரொம்ப அவளுடைய கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டான். அதுக்கு அடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? 6:2 தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று. பாருங்க, தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ரொம்ப அழகாகிற பொண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அவ கிறிஸ்தவலா, அவன் உண்மையிலே தேவனுடைய ஆவியை பெற்றவளா, அவன் நம்மளுக்கு வந்து நம்முடைய குடும்பத்துக்கு வந்து உகந்தவளா, நம்முடைய முறைமைக்கு, நம்முடைய வாழ்க்கை முறைமைக்கு அவன் சரியா வருவாளா? ஏன்னா வாலிப பிள்ளைங்க அதெல்லாம் கேட்கணும். அதுக்கு தான் அவர் இல்லையான்னு கேட்டேங்க. அப்போ இது எல்லாமே வந்துட்டு பார்க்கணும். அவன் அழகாகிறான்றதுக்காக எதை வேணா போய் கல்யாணம் பண்ண முடியுமா? அவன் என்ன நடந்தது பார்த்தீங்களா? தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை பெண் கொண்டார்கள். இன்னைக்கு சபை ஸ்தாபனங்களில் இந்த வசனத்தை வந்துட்டு அவங்க வியூவில் பயங்கரமாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவகுமார்னா வானத்துலேருந்து விழுந்துட்டாங்க. ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? 3/1 தூதர்கள் கீழே விழுந்தாங்கல்ல, இவர்கள் போயிட்டு இவங்க வந்து மனுஷகுமார்த்திகளை வந்து பூமியில் இருந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு தான் சபை ஸ்தாபனம் போதிக்குது. நமக்கு ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லைன்னா எவ்வளோ மக்கா நம்ம இருந்திருப்போம் நான் எப்போதும் யோசிப்பேன். அவர் என்ன சொன்னார் தெரியல அந்த வசனத்துக்கு? தேவனுடைய குமாரன் என்றால் சேத்தின் குமாரன். சரியான தேவனுடைய தேவபக்தி உள்ள மக்கள், கிறிஸ்தவ மக்கள், சேத்தின் குமாரர்கள் காயின் குமார்த்திகளை மிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. எப்படி சொல்றாருங்க? சேத்துனா ஆதாமுக்கு 3 பிள்ளைங்க. ஆதாம் ஆபேல் சேத்து. காயின் வந்துட்டு ஏவாளுக்கும் சர்பண்ட்டுக்கும் பிறந்தவன். கரெக்டு தான். அந்த 3 பிள்ளைங்களும் அவங்க வந்து உலக பார்வையில் இருக்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசி வரும்போது தான் அந்த லிங்கை கரெக்டாக காமிச்சார் நமக்கு. அவன் ஜாயிண்ட் அடிச்சு சொல்கிறான் இன்னைக்கு நமக்கு. ஏவாலும் சர்பண்ட்டும் சேர்ந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாங்க, காயின். பாருங்க, ஆபேல் செத்து போயிட்டான், ஆதாமுடைய பையன். அப்போ ஆதாமுடைய வழியில் நடந்த அந்த தேவகுமாரர்களா யார் இருந்ததுன்னா, ஏன்னா ஆதாம் தேவனுடைய குமாரன். லூக்கா 3 வாசிக்கிறோமா? ஆதாம் யாருங்க? தேவனால உண்டானவன், தேவகுமாரன். அப்போ தேவனால பிறந்த அடுத்த பையன் யாருன்னா
சேர்த்து தான். ஒரு உண்மையான கிறிஸ்துவ பிள்ளை சேத்துடைய பையன் காயினுடைய பொண்ணை பார்க்குறாரு. பயங்கர அழகாகுறா, பயங்கர லிப்ஸ்டிக்கு, அருமையான ஸ்டட்டு, காதில் சின்னதாக ஒரு மூக்கு ஒரு குத்திக்கின்னு, இந்த லெஃப்டில் குத்திக்கின்னு, இங்கே ஒரு சின்ன டாட்டு ஸ்னேக் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு 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 டாட்டு அடிச்சிக்கின்னு பயங்கர நவநாகரிகமாகறா. அவள் சேபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, எப்படி ஒன்றா வாழ்வாங்க. அவள் பின்னாலேயே ஒரு போகிறது, அந்த அம்மாக்காக அப்படி நிற்கிறது, வெயிட் பண்ணுறது, அப்படியே ஒரு ஸ்மைல் பார்க்குறது, அப்படியே கையை காமிச்ச உடனே இன்ஸ்டா ஐடி கொடுமா, இன்ஸ்டா ஐடியா வாங்கி ரீல்ஸாக போடுறது, மோகன் மாதிரி ஏதோ பாட்டு பாடுறது, ரஜினி மாதிரி டைலாகு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் நோவா நாட்கள் நடந்தது. இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது இருக்கிறீங்களா? நான் கடினமாக பேசல, இங்கே என்ன நடந்தால் தான் பேசுகிறேங்க. நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் நாம் வந்துட்டு இவங்க எல்லாமே பேழைக்கு வெளியே வந்து செத்து போயிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை மத்தியில் ஒரு மனிதன் பேழையை கட்டி கொண்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணினுக்கிறார். 120 வருஷமாக பேழையில் வந்து உலக அழிய போது பாவம் அதிகமாகிடுச்சு, பெண்கள் ஏன் அதிகம், அவங்களுக்கு நோவா மீட்டிங், நோவா ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங் வச்சுக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா பீச்சில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு சாப்பாடு, அதனால் நோவா மீட்டிங்கை கட் பண்ணிட்டு அங்கே போயிடுறாங்க. ஏன்னா அழகான பெண் அவங்க ஃபோனில் இருக்கிறா, ஓவர் தி ஃபோன். ராத்திரியெல்லாம் இந்த எனக்கு இந்த ஃப்ரீ கால்ஸ் வந்ததோ ஃபோனு பேசி 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 பேசி. அன்பான சகோதரி வாலிப பிள்ளைகளை, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிகப்பு விளக்கு. இந்த ஸ்திரீயை நீ அழகாக பார்க்குறீன்னா நாம் இயேசு கிறிஸ்து வருகை நேரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? மிக ஜாக்கிரதையாக நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது மிக மோசமான ஒரு நேரத்தில் நாம் வாழறோம். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேங்க, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நாம் இன்னைக்கு ஒரு வசனத்தையும் தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறாருங்க. அடுத்ததாக பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால இவன் பார்க்குறான், அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு என்ன நோட்டுன்னா, அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, தேவகுமாரன் மனுஷகுமாரத்திலே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். என்ன பண்றாங்க? அழகு அதிகமாக இருக்கிற பெண்களை பார்த்த உடனே பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆங்கிலத்தில் என்ன சொல்றா இந்த வேத வசனம்? ஆங்கிலத்தில் they took them wives of all which they choose. அவர்களுக்கு மனைவிகளை தெரிந்து கொண்டார்னு ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, மூல வேதாகமாகிய கிரேக்க மொழியில் மனைவிகள் என்று இல்லை, பெண்கள் இருக்குதுன்னு சொன்னாருங்க. தமிழில் பெண்கள் தான் இருக்குது. அவங்க மனைவிகளை தெரிந்து கொள்ள தேவகுமாரர் சேத்துடைய குமாரர்கள் காயினுடைய தவறான வழியில் வந்தவருடைய பெண்களை பார்த்த உடனே ஃப்ரீ லவர்ஸ் ஆயிட்டாங்க. மேரேஜ் எல்லாம் கிடையாது. என்ன லைஃபுங்க இப்போ நடக்குது? லிவிங் டுகெதர். எங்க நடந்ததுங்க? நோவா நாட்கள் நடந்தது. இன்னைக்கு லிவிங் டுகெதர் இல்லாத சிட்டி எங்க இருக்குது? இந்தியாவில், வேர்ல்டுல எங்க இருக்குது? பெங்களூர் போனீங்கன்னு வச்சுங்க, பெங்களூர்ல எல்லாம் ஐடியில் வேலை செய்யறவங்க, ஆஃபீஸில் ஒரு கம்பெனிலாம் லிவிங் டுகெதர். அங்கே வந்து நொய்டாலேருந்து ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யுது, ஹைதராபாத்லேருந்து ஒரு பையன் வந்து வேலை செய்கிறான். 2 பேருமே லிவிங் டுகெதர். நோ மேரேஜ் ஓத், அவங்களுக்கு திருமண ஒப்பந்தம் கிடையாது. எல்லாம் ஃப்ரீ லவர்ஸாக இருக்காங்க. நோ மேரேஜ். இவரோட அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்கும் ஒன்றா வாழ்ந்துக்குவாங்க. வேலையை விட்டு போனால் இவரும் போயிடுவார், இவரும் போயிடுவார். இவங்க போய் அங்கே ஒரு இடத்துல, அங்கே ஃப்ரீ லவர்ஸ். மனைவிகளை தேர்ந்து கொள்ளலை, தாங்கள் விரும்புகிற பெண்ணோடு, தாங்கள் விரும்புகிற பையனோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். நோ மேரேஜ். சொல்றார் ஃப்ரீ லவர்ஸ், லிவிங் டுகெதர் லைஃப். லிவிங் டுகெதர் லைஃப் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னா, live together as a couple without being a married. Couples who live together are sometimes called common law partners. தமிழ்ல எல்லாம் சொல்றாங்க. இந்த லிவிங் டுகெதர் 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னா, 2 பேர் ஜோடியாக
எந்த ஒரு திருமண உடன்படிக்கையும் இல்லாமல், ஏன்னா ஒரு 2 பேர் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழணும்னா நம்முடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான அவங்களுக்கு சட்டப்பூர்வமான ஒரு இணைப்பை மேரேஜ் சர்டிஃபிகேட் தராங்க, பதிவு செய்யலாம். அவங்க சேர்ந்து அவங்க கணவனும் மனைவியும் வாழும்போது கலப்பு திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்குதுங்க. பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போனோன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதுக்கான 2 பேர் போகிறாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும். ஸோ இதெல்லாம் அரசு செய்யுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேதமாக அது வலியுறுத்துகிறது, இவங்க 2 பேர் ஜோடியாக வாழுறாங்க, திருமண ஒப்பந்தம் இல்லாமல், திருமணம் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வாழுறாங்க. லிவிங் டுகெதர் ஆர் சம்டைம்ஸ் கால்டு காமன் லா பார்ட்னர். கொஞ்ச நாளைக்கு இவர் என்னுடைய என்னது கம்பெனியன், இவங்க கொஞ்ச நாளைக்கு என் கூட கம்பெனியாக வாழுறாங்கப்பா, எந்த நேரத்தில் நாங்கள் முடிச்சுக்குவோம். அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ போட்டுனுக்கிற இந்த பேண்ட்டு சரியில்லை, நல்லதானங்குது, நீ பேண்ட்டை மாத்திரையா மாற்று, இல்லை நான் இப்போவே போயிடுறேன். இவர் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, பேண்ட்டு சரியில்லைன்னு மாற்றிங்க. அந்த அம்மா இந்த லிப்ஸ்டிக் போடுது, இன்னும் ஒரு அநியாயத்துக்கு ஒரு வரைமுறையே இல்லையா? எல்லோ கலர்லாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கினுக்கிறிய, மஞ்சளாக லிப்ஸ்டிக் போடுவாங்க. நான் போட்ட மஞ்சள் கலர் லிப்ஸ்டிக் உனக்கு அசிங்கமாகுதா? நான் இன்றைக்கே போகிறேன், இன்றைக்கே வானேன், அவ்வளோதான், அப்பவே முடிஞ்சிடும் அந்த உடன்படிக்கை. அவங்க யாருங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, பார்ட்னர். இந்த வாழ்க்கையை தான் நோவா நாட்கள் வாழ்ந்திருந்தாங்க. திருக்கதர் சொல்றாரு, இந்த காரியம் உன்னுடைய தேசத்திலே நீ பார்ப்பாய் என்றால், அவர் வருவதற்கான அந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்துருக்குது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, ஸ்கூல் போறீங்க, உங்க அம்மா அப்பாவெல்லாம் ஏமாத்தன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் மேல இருந்து பார்த்துன்னு இருக்கிறார். நீ தனியா போயிட்டு ஜுவைனல் டெலிக்வன்சின்னு பேசுறார், சிறார் குற்றங்கள், நீ தனியா என்ன பண்ற ஏது பண்ற, உண்மையில உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உன்னுடைய நெருங்கின உறவினர்களோ உன்னுடைய அண்ணனோ தம்பியோ சகோதரனோ சகோதரியோ பாஸ்டரோ சர்ச்சு டீக்கனோ எல்டரோ உன்னை நேசமானோ பார்க்க முடியாது. யாருமே என்னை பார்க்கல அப்படின்னு மட்டும் நினைக்காத. சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறாங்க, அதுக்கு மேல கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேல நோக்கமாகுது. போய் சேத்துல போய் மாட்டிக்காத. நிறைய பேர் மாட்டினுக்கிறாங்க, சேத்துல மாட்டிக்கின்னு சாக்கடையில மாட்டிக்கின்னு வெளியே வர முடியாம தத்தளிச்சுனுக்கிறாங்க. சில விஷயம்லாம் வெளிப்படையா பேச முடியாது, எச்சரிப்பு மட்டும்தான். எச்சரிப்பு ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இது ஏதோ ஒரு சும்மா ஒரு என்னது ஒரு சொற்பொழிவு ஆற்றுதான் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆத்மா தேவனோடு சரியா இருக்கும்படியான நேரத்தை நீங்கள் கொண்டிருங்கள். சேத்தின் குமார்த்தி ஆகிய பெண்கள் தேவகுமாரர்கள், அதாவது காயினின் குமாரத்திகள் சேத்தினுடைய குமாரத்திகளை ரொம்ப அழகுனால அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் ப்ரப்போஸ், லவ் பிரேக்கப். ஒரு வாரம் லவ் பண்ணோம், ஓகேப்பா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ அந்த காலத்தில் பிரேக்கப் ஆச்சுன்னா விஷம் குடிப்பான், கிணத்துல விழுவான், நடக்குமா அதெல்லாம்? விஷம் அவ்வளோ அன்பா நேசிச்சாங்க. விஷம் குடிப்பான், கிணத்துல விழுவான், செத்துருவான், அரளி கொட்டையை சாப்பிடுவான், மாத்திரையை சாப்பிடுவான். இப்போ அவங்க சொல்றாங்க, இன்னைக்கே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன் பிரேக்கப்? எனக்கு இன்னொரு ஆள் வெயிட்டிங்ல இருக்குது. யூஸ்வலாக எனக்கு இன்னொரு பெண் வெயிட்டிங் இருக்குது, உடனே அப்படியே பிரேக்கப். இதெல்லாம் நோவா நாட்கள் நடந்தாலும் இழிவான செயல்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சபைகள்ல பெண்கள் பிரீச்சர்ஸ் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தனா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்ணாவே தோணலை. ரொம்ப மேக்கப்பு, ஐலாஷ்லாம் போட்டுக்கின்னு, ஐலைனர்லாம் போட்டுக்கின்னு ரொம்ப கவர்ச்சியாகிறாங்க. பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுறாங்க. அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் குட்டை கைகளை போட்டு, குட்டை கால் வேற குட்டை கை வேற ஆயிடுச்சு. குட்டை கைகளை பாட்டுன்னு தன்னுடைய சரீரத்தை அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கின்னு நவநாகரிகமா மாடனா மாறிட்டாங்க. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஜீவிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிவப்பு விளக்கா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்ப ஜாக்கிரதையா ஜீவிக்கணும். பெண்களுக்கு கோயில் கட்டுறாங்க, ஒரே ஒரு காரணம் சொல்றாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகம் செய்வது கனமுள்ள செயல், ஆனால் வேறொருடைய மனைவியை நீ தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய பார்வையில் பாவமா இருக்குது. இந்த மெசேஜ் தான் சொல்றாருங்க. அதனால இதெல்லாம் நோவா நாட்கள் நடந்தது.
நீ யாரோட உன் வாழ்க்கை இருக்குதோ அவங்களோட சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கை முடி. தேவன் நிச்சயம் இரக்கம் செய்வார். சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு கவர்ச்சி இருக்குது. பாருங்க, இவ்வளோ ஒரு நடிகை இருக்குது, ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான நடிகை இருக்குது. கல்யாணம் ஆகுது, பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 வயசு 22 வயசு 50 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணுது. 3 மாசத்துல அவருக்கு பிரேக்கப்பு. அடுத்து இன்னொரு டைரக்டர் கல்யாணம் பண்ணுது, அவரு பார்த்தா 52 வயசு, அவரு பிரேக்கப். அவரு ஏன் கல்யாணம் பண்றாங்க? பணம். இந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கின்னு அப்படியே லைஃப் மாறின்னு போயினுக்குது. அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஜீவிக்கணும். அடுத்த வாரம் இதனுடைய கன்டினியூஷனை பேசுவோம். உங்களுடைய இருதயங்களை ஆண்டவருக்காக கொடுங்க. உண்மையிலேயே நாம இந்த அழிகிற உலகத்துக்காக தேவன் நம்மளை கொண்டு வரல. நோவாவின் பேழையில பிரயாணப்படுகிற மக்களாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் ரொம்ப மோசமாகுது. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, பெண்கள் அழகாகிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ரொம்ப மோசமான விவாகம். எல்லாவற்றிலும் கனம் உள்ளது வேதம் சொல்லுது. உன்னுடைய விவாக மஞ்சம், உன்னுடைய என்ன, இதெல்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவேன்னு நினைக்கிறேன். விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். தேவன் அதெல்லாம் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு உண்மையாக வாழுங்க. உங்களுடைய மனைவியை நேசிங்க. சகோதரிகளே, உங்கள் கணவரை நேசிங்க. ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கூட எதிர்த்து பேசினு சண்டை போட்டுன்னு இப்படியா ஒரு ஆளுக்கெல்லாம் சண்டையாக இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நன்மை வைப்பார். அதனால நாம் கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேர் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும்போது நோவா ஒரு பேழையை கட்டினாரு. அந்த பேழைக்குள்ள 8 பேர் பிரவேசிச்சாங்க. அந்த பேழை நேரத்தில் நோவா நாட்களில் நோவா கட்டின பேழையில 8 பேர் தான் போயிருப்பாங்கன்னா, நான் உண்மையிலேயே அந்த நாளில் இருந்தேன்னா அந்த 8 பேர் நான் ஒருத்தனா இருந்திருப்பேன். இந்த ஃபெய்த் உங்களுக்கு வரட்டும். 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க, யோசுவாவும் காலேபும். அந்த 40 லட்சம் அந்த 20 லட்சம் பேர்ல நான் இருந்திருந்தேன்னா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா 2 பேரும் நான் ஒருத்தனா இருப்பேன். அது யோசுவாவா காலேபா தெரியாது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி. உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய தயவிற்காக நன்றி. உம்முடைய வழிநடத்தலுக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. இயேசுவே, சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை பெரிதாண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்காக என்னுடைய இருதயங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் கிடைத்துக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் போதும் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் போதும் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா. நம்பி இயேசு வண்டை வா. நம்பி இயேசு வண்டை வா. நம்பி இயேசு வண்டை வா.
மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். ஆத்ம மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வு. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வு. தேடி வராயோ நீ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராயோ நீ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். ஓ மை லார்ட், எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஓ எங்களுக்காக உடைய குருதியை சிந்தினீர். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை தாழ்த்துகிறோம், உம்மை நம்பி வருகிறோம் உடைய சமூகத்தில். நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். சகோதரனே, அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். சகோதரி, அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உங்களுடைய பேரை ஆட்டுக்குட்டியாட ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை மீட்பிற்காக முன்குறித்தார். இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நம்முடைய இதயத்தை தாழ்த்துவோம். உங்கள் இதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது ஒரு பொருட்டு அல்ல. நீங்கள் அறிக்கை செய்கிற எந்த ஒரு காரியமும் அவருடைய ரத்தத்தில் விழும் பொழுது அது உன்னை பரிசுத்தமாக்குகிறது. நீ செய்த எந்த பாவம், எந்த துன்மார்க்கம், எந்த கேடு எதுவுமே உன்னுடைய கணக்கில் வருவதில்லை. இன்று முதல் நீ என்ன செய்ய போகிறாய்? அன்பான சகோதரனே, உன் இருதயத்தை கிறிஸ்துவுக்காக அளிப்பாயா? அன்பான சகோதரியே, உன் இருதயத்தை கிறிஸ்துவுக்காக அளிப்பாயா? ஆண்டவரே, என்னுடைய மிஞ்சிய நாட்களை நான் உமக்காக வாழ்வேன். நான் உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். நான் நடக்கும் பொழுது இந்த உலகம் என்னிலே இயேசுவை காணும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பாயா?
ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அவருடைய நேசத்தை ருசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எங்கேயுமே கண்டிராத ஒரு தெய்வீக அன்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் வலிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அன்பை நினைவு கூறுங்கள். நீ என்ன நிலையில இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். உன்னை மீட்கும்படி எந்த நிலைக்கு அவர் வருகிறார். யாரிடத்துல உன்னை விட்டு கொடுப்பதில்லை. மனிதர் உன்னை இகழலாம், மனிதர்கள் உன்னை கேவலமாய் பேசலாம், உற்றார் உறவினர் உன்னை ஒதுக்கலாம். ஆனாலும் உன்னுடைய இயேசு உன் மீது நோக்கமாய் இருக்கிறார். உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். உமக்காகவே பாட அனுபவித்தார். உமக்காகவே எல்லா குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டார். உமக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். நீங்கள் நித்திய வாழ்வை பெறும்படி, நித்திய காலமாக நீங்கள் ஜீவிக்கும்படிக்கு தம்முடைய தெய்வீக சரீரத்தை மரணத்துக்கு உட்படுத்தினார். அவரை நேசிக்கிறீர்களா? ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிக்கிறீர்களா? அவருக்காக வாழ்வீர்களா? அவருடைய நாமத்துக்கு சாட்சியா நிற்பீர்களா? யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சிறு சிறு தவறுகள் உண்டு, அதெல்லாவற்றையும் என்னை கலைந்து போடும், என்னை உடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை எடுத்து உடைய மகிமைக்காக பயன்படுத்தும், உடைய மகிமைக்கு சாட்சியை நிறுத்தும், நான் இயேசுக்காக வாழ்வேன், இயேசுக்காக ஜீவிப்பேன் என்று யாருடைய இருதயத்திலாவது அப்படி ஒரு உணர்வு ஏற்படும் என்றால் உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பீங்கள். இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்து உடைய மகிமைக்காக பயன்படுத்தும், என்னை நீர் உடைய மகிமைக்காக உபயோகியும், நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க விரும்புகிறேன். இந்த உலகம் எவ்வளவு மோசமான காரியத்தை எனக்கு காண்பித்தாலும் உடைய அன்பிற்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் உமக்காக எல்லாவற்றையும் விடுவேன், எதையும் உமக்காக தாங்குவேன், எதையும் உமக்காக சகிப்பேன், மரணமே ஆனாலும் நான் கிறிஸ்துவின் பக்கமாக நிற்பேன் என்று உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு காண்பீங்க. உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கருத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு பூர்ண கிருபை அளிப்பாராக. சுகமாய் ஜீவியுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கிருபை கொண்டு வருவாராக. கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம மத்திலுக்கு தான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாராக. பயபக்தியோடு ஜெப சிந்தியோடு தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, நீர் உயிர்த்தெழுந்ததான இந்த நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உடைய வார்த்தை கேட்கவும் கூட கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக, எங்களிடத்தில் அநேக குறைகள் உண்டு ஆண்டவரே, அநேக கர்த்தாவே குற்றங்கள் உண்டு, வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எங்களிடத்தில் உண்டு, அநேக அக்கிரமங்கள் எங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்துக்கு வரும்போது எங்களுக்காகவே கல்வாரியிலே நீர் எல்லாவற்றையும் கர்த்தாவே சகித்தீர் என்று அந்த உணர்வானது எங்களுக்குள்ளாக வரும்போது ஒரு நிச்சயம் தோன்றுகிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட கர்த்தாவே எங்களுடைய குறைகள், குற்றங்களை, வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை, மீறுதல்களை, தப்பிதங்களை, அக்கிரமங்களை கூட தயவாய் மன்னிக்கும்படியாக எங்கள் கல்வாரி நாயகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தினீர், அதற்காக நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், அதற்காக நன்றி. எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரே, அதற்காக நன்றி. எங்களை மகிமைப்படுத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இதோ நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் செய்தியை கேட்டோம். மெய்யாகவே உம்முடைய வருகையின் கர்த்தாவே நாளானது நெருங்கி கொண்டிருக்கிறது. என் தேவனே, அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, மகத்தான ரகசியங்களை இந்த நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். என் தேவனே, எதற்காக கர்த்தாவே எங்களுடைய தீர்க்கதரிசி அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிகப்பு விளக்கு என்று பேசினார் என்பது நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அநேக முறை அந்த செய்தியை கர்த்தாவே நாங்கள் படித்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தாவே அதனுடைய உண்மையான விளக்கத்தை நாங்கள் இந்த நாளில் கேட்டோம். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அந்த ட்ரெயின் ஆனது வரும்போது அங்க இருக்கிற பயணிகள் எல்லாம் கூட கர்த்தாவே அதற்கென்று ஆயத்தமாவார்கள் ஆண்டவரே. அதே விதமாக எங்களுக்குள்ளாக அந்த உணர்வானது வரட்டும் ஆண்டவரே. அந்த எழுதி கொள்ளப்படுதலுக்கு கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே.
நாங்கள் எங்கேயோ கர்த்தாவே ஒரு இடத்துல சென்று அந்த நேரங்களிலே நேரத்தை வீணடிக்காதபடிக்கு அந்த ட்ரெயினில் ஏறக்கூடியதான ஆயத்தத்துக்கு நாங்கள் வர கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களுடைய கர்த்தாவே குற்றங்களை எங்களுடைய குறைகளை உணர்த்தினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, அதற்காகவே நாங்கள் கர்த்தாவே முன் பயண சீட்டை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எதற்காக நாங்கள் அந்த சீட்டை வாங்கினோமோ அதற்காக கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த பூமியை கர்த்தாவே நாங்கள் இருந்துவிட இந்த செய்தியை நீர் எங்களுக்கு அளிக்கவில்லை ஆண்டவரே. இந்த பூமியை விட்டு கடந்து போகும்படியாய் கூட இந்த செய்தி எங்களுக்கு நீர் அளித்தீர் ஆண்டவரே. தேவனே இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்களால் விட முடியாத காரியங்களை விட்டு ஒழியும்படியாக எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தாவின் உணர்த்துதல் எங்கள் ஒவ்வொருக்குள்ளாய் கூட கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தாவை முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தரும்படியாய் கூட இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. வந்த ஒருவரையும் ஆசீர்வதிப்பீர் தேவனே. ஏதாகிலும் கர்த்தாவே அவர்களுக்கு தேவையான காரியங்கள் இருக்குமானால் இந்த வேலையிலே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக செய்தியை பிரசங்கித்த அருமையான தாசனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இன்னுமாய் கூட ஆவியினால் அபிஷேகம் கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் நிரப்பும் கர்த்தாவே. நன்றி செலுத்தின வல்லமையாய் கூட ஒவ்வொரு வாரமும் எங்களிடத்துல செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்களுக்குள்ளாக நல்ல உணர்வுகளை தருவீர் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே மீண்டுமாய் கூட சபைக்கு வந்து சாட்சியை சொல்ல நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் கூட ஒரு கிருபை எங்களுக்கு கர்த்தாவே இருந்தது. ஓ, உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்தது. உடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருந்தது. நல்ல பரிசுத்தாவின் உணர்த்துதல் எங்களுக்குள்ளாக இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இன்னுமாய் கூட உடைய கிருபை எங்கள் மீது பெருகட்டும் ஆண்டவரே. துதி கனம் மகிமை யாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுது. பிரைஸ் தி லார்ட்.